எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். இறையுதிர்காடு கதையோட தொடர்ச்சி. அன்று போகர்பிரான் தன் கொட்டார குடிலுக்குள் நுழையவும் அஞ்சுகன் காத்திருந்தவன் போல அவர் எதிரில் சென்று வணங்கி நின்றான். போகரும் அவன் எதிரில் விரிப்பில் கிடந்த புலித்தோல் மேல் தன் இடைத்துவர் ஆடையை மலிக்கச்சமாய் முட்டிக்கு மேல் ஏற்றி வளைத்து முதுகுப்புறமாய் தண்டுவட முதல் கண்ணி அருகே செருகிக் கொண்டு ஒரு மல்யுத்தக்காரன் களத்தில் நிற்பது போல காட்சி தந்தவர் அப்படியே குக்குடாசனத்தில் அமர்ந்தவராய் அஞ்சுகனை பார்த்தார். குடிலுக்குள் கண்ணாடி சாடி ஒன்றினுள் விரல் பருமனில் ஒரு தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அதன் ஒளி போதுமானதாய் அந்த வெளி முழுக்க மஞ்சள் ஒளியை பரத்தி இருந்தது. அந்த ஒளிக்குள் போகரின் உருவம் கரு மஞ்சளாய் தெரிந்தது. என்ன அஞ்சுகா, என்னோடு பேச வேண்டுமா என்று கேட்டார். ஆம் பிரானே, தாங்கள் குன்றின் உச்சி நோக்கி செல்ல கண்டேன். மழை பொழிவினூடே இடியும் மின்னலுமான வேளை தங்களுக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாதே என்று எண்ணி பிரார்த்தனை புரிந்தேன். அஞ்சுகன் சொல்ல அதை கேட்டு போகர் உறக்கவே சிரித்தார். பின் விளக்கமும் அளிக்கத் தொடங்கினார். அஞ்சுகா, நீ உன் குருவான என்னை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. எப்போது இந்த பூலோக மனிதர்களைப் போல ஆசா பாசம் மிகுந்த வாழ்வை விட்டு நான் விலகினேனோ அப்போதே மனித இனம் என்னும் தன்மையையும் விட்டு நான் பிரிந்து விட்டேன். இந்த உடல் மட்டும்தான் மனித உடல். ஆனால் மனம் மாயை புரிந்து தெளிந்து சித்தமாகி நான் சித்தனாகிவிட்டேன். சித்தத்தால் தான் என் வாழ்வும் நடக்கிறது. இந்த உடலை என் சித்தம் கட்டி போட்டு விட்டது. ஒரு மனிதனுக்கு பசிப்பது போல, தாகம் எடுப்பது போல, முடி உதிர்வது போல, மலம் வெளிப்படுவது போல ஒரு சித்தன் வரையில் நடக்காது. அடுத்து கால ஞானத்தால் முந்தைய பிறப்புகள் எல்லாமும் தெளிவாகி என் உயிராகிய ஆத்மா இந்த உடலை விட்டு எப்படி பிரியும் என்பது வரை தெரிந்து விட்டதால் அது இப்போது இல்லை என்பதால் உனக்கு தேவைப்படும் எச்சரிக்கைகள் எனக்கு தேவைப்படவில்லை. சுருக்கமாக சொல்வதென்றால் இன்றோ நாளையோ இல்லை, இன்னும் சில மாதங்களிலோ எனக்கு மரணம் இல்லை. அதனால் நான் இப்போது எரியும் நெருப்பில் குதித்தால் கூட உடல் புண்ணாகுமே அன்றி உயிர் பிரியாது. அதனால்தான் இடி மின்னல் பற்றிய அச்சம் இல்லாமல் குன்றின் மேல் ஏறினேன். போகரின் பதிலால் அஞ்சுகனுக்கு பல விடைகள். பிரானே, மனிதன் வேறு சித்தன் வேறா? தங்கள் விளக்கமே என்னை இந்த கேள்வியை கேட்க தூண்டுகிறது என்று அவர் சொன்னதை வைத்தே ஒரு கேள்வியை எழுப்பினான். அதில் யாதொரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஆசாபாசம் மிகுந்த மனிதர்கள் கிரகங்களினால் வழிநடத்தப்படுபவர்கள். ஆனால் ஒரு சித்தன் கிரகத்தையே வழிநடத்துவான் என்றால் வேறு வேறுதானே. அஞ்சுகா, மனதை அடக்கு. அது ஒரு புரவி, அது ஒரு மத யானை, அது ஒரு காட்டாறு. புரவி எனில் வீரனாக மாறி அதன் மேல் ஏறி அமர்ந்து அதை உனக்கான வாகனமாக்கு. அது ஒரு யானை என்றால் அதை அடக்கி சவாரி செய். அது ஒரு காட்டாறு என்றால் உன் மனதில் அதற்கான அணையை கட்டு. இதற்கெல்லாம் தேவைப்படும் ஆற்றலோடுதான் தாயின் கருவிலிருந்து ஒரு மனிதன் உற்பத்தி செய்யப்படுகிறான். ஆனால் தன் சக்தி எவ்வளவு என்று தெரியாமலே வளர்ந்து தன் சக்தியை காமம், லோபம், மாச்சரியத்திலேயே விட்டு விடுகிறான். அப்படியானால் குருவே, ஒரு மனிதன் ஆசாபாசங்களில் சிக்கிய நிலையில் மேலான நிலைகளை அடையவே முடியாதா? பதைக்காதே அஞ்சுகா, முடியவே முடியாது. அவற்றை துறந்தால் அன்றி சித்தமும் வாய்க்காது. அஞ்சுகனும் போகர்பிரானும் பேசிக்கொண்டிருந்த அந்த வேளையில் புலிப்பாணியும் வந்து சேர்ந்தான். பயண களைப்பு நன்கு தெரிந்தது. புரவி பயணம் என்பது ஒட்டுமொத்த உடம்பையே உலுக்கிவிடும். பழகினால் மட்டுமே வசப்படும். அவ்வப்போது மட்டுமே பயணிப்பவர்களுக்கு குடல் ஏற்றம் கண்டுவிடும். புலிப்பாணி சற்றே தடுமாற்றங்களுடனும் முக சுருக்கங்களுடனும் வரவும் போகர் அதை புரிந்து கொண்டார். என்ன புலி, வயிற்று உபாதையா? ஆம் பிரானே, மலப்பெருக்கும் கூட. முதலில் ஒரு காரியம் செய். உத்தரவிடுங்கள் குருவே. அதோ கொட்டார நுழைவாயிலின் தலைமூங்கிலை பிடித்து காலை மடக்கி தொங்கிக் கொண்டு 1 இருந்து 100 முறை மனதுக்குள் நொடிக்கான காலகதியில் கூறு. புலிப்பாணி மறுபேச்சின்றி அவ்வாறு செய்தான். மூங்கிலை இரு கைகளால் பற்றி கொண்டு தொங்கிய நிலையில் கால்களை பின்புறமாக மடக்கி கொண்டான். மனதுக்குள் 1, 2 என்று எண்ணவும் செய்தான்.
100 வரை அதுபோல் என்ன கால அளவில் 2 நிமிடத்துக்கு சற்று குறைவாக ஆகலாம். 40 வரை சரளமாக சொல்லிவிட்டான். அதன் பின் நொடிக்கான கால அளவு மாறி மெல்லத்தான் சொல்ல முடிந்தது. உடலின் மொத்த பழுவும் வயிற்றில் விழுந்து கீழே ஒரு சக்தி அவனை இழுப்பது போல உணர்ந்தான். பற்றியிருந்த கைப்பிடிப்பிலும் மணிக்கட்டு பகுதியிலும் இனம் புரியாத வலி உருவாயிற்று. போகரும் அஞ்சுகனும் அவனை உற்று நோக்கியபடியே இருந்தனர். 100 வரை சொல்லி முடிப்பதற்குள் ஒரு மலை உச்சி அடைவது போன்ற களைப்பு உருவாகி பிடியை விட்டவனாய் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டான். பின் 2 கரங்களை பின்னுக்கு கொண்டு சென்று தரையில் ஊன்றிக்கொண்டு சற்று பெருமூச்சும் விட்டான். போகர் பிரான் புன்னகை புரிந்தார். எழுந்திரு, உன் உடல் எடை கூடிவிட்டது. நடை குறைந்து அமர்ந்து அதிகம் பணிபுரிகிறாய். அரிசி சோற்றை 1 மண்டல காலம் உண்ணாதே. அதே போல் வாழைப்பழங்களையும் சேர்க்காதே. காலை வேளையில் இஞ்சி சாற்றுடன் தேன் கலந்து குடி. இதுபோல தினமும் தொங்கவும் வேண்டும். 1000 எண்ணிக்கை வரும் வரை நீ தொங்க வேண்டும். சரி, இப்போது அந்த ஆசனத்தின் மேல் ஏறி நின்று தரை நோக்கி 9 முறை குதி என்றார். புலிப்பாணியும் தொம் தொம் என்று குதித்தான். குதிக்கும் போது கால்களை சேர்த்து வைத்துக் கொண்டு பிரிக்காமல் குதிக்க வேண்டும். அப்படி குதித்து முடித்தவனை அருகில் அழைத்து உச்சந்தலை பாகத்தில் விரல் பருமனுக்கு முடிக்கற்றையை பிடித்து வெடுக்கென்று இழுக்கவும் செய்தார். இதெல்லாம் குடலேற்ற சிகிச்சை முறைகள். புறவி பயணம் மட்டுமல்ல, மலையேற்றம், மரத்தில் ஏறுவது போன்றவற்றாலும் கூட சிலருக்கு உள்ளே குடலின் அமைப்பில் சிக்கல் ஏற்பட்டு குடலானது மடிந்து அழுத்தம் ஏற்பட்டு அதனால் வலி ஏற்படும். அப்படியே நீர்ச்சத்து சிறுநீரக பகுதிக்கு சென்று வடிகட்டப்படாமல் மலக்குடலுக்குள் புகுந்து மலப்பெருக்கம் ஏற்பட்டுவிடும். அதற்கு வெளியே இருந்து தரப்படும் சிகிச்சை இதுதான். புலிப்பாணிக்கும் குணப்பாடு நன்கு தெரிந்தது. முகத்தில் சோர்வு விலகி ஒரு புத்துணர்ச்சி பரவ தொடங்கியது. பிரானே, நான் இப்போது நல்ல குணப்பாட்டை உணர்கிறேன், மிக்க நன்றி என்றான். சரி, போன காரியம் என்ன ஆயிற்று என்று கேட்டார். எல்லாம் நன்கு முடிந்தது. அக்கருமார்கள் கன்னிவாடி குகையில் தங்கள் பணியை செய்திட சித்தமாக இருக்கிறார்கள் என்றான். வேறு ஏதேனும் சிறப்பு உண்டா என்று கேட்டார். ஆம் பிரானே, அங்கே கருவூரார் எழுந்தருளினார் என்றான். தானாகவா, இல்லை நீ விரும்பி அழைத்தாயா? கருமார்கள் நிமித்தம் நான் தான் அழைத்தேன் என்றான் புலிப்பாணி. அப்படியானால் நீ சுயமாக செயல்பட தொடங்கிவிட்டாய் என்று சொல் என்றார். பிரானே, பதைக்காதே, போகட்டும். முதலில் பூஜையை செய்துவிட்டு பிறகு குகைக்கு செல்ல பணித்திருந்தேன் அல்லவா? ஆம் பிரானே, ஆனால் குகைக்கு முதலில் சென்றுவிட்டு பிறகு கீழே இறங்கி பூஜை செய்ய சென்றது போல் உள்ளதே. போகர் பிரானின் கேள்வி புலிப்பாணியை சற்றே கட்டி போட்டது. மௌனி போடு வெறித்தான். எதனால் இந்த தடுமாற்றம் என்று கேட்டார். திட்டமிட்டு செய்யவில்லை, அதன் போக்கில் நிகழ்ந்து விட்டது பிரானே என்றான். அதுதான் உண்மை, அதை ஒப்புக்கொண்டு உன் நேர்மையை உணர்த்தி விட்டாய். ஆனால் குருவின் வார்த்தைகளை ஆழமாகவும் மிக அக்கறையோடும் கேட்கத்தான் உனக்கு தெரியவில்லை என்றார். ஆம், நான் இம்மட்டில் தவறு செய்துவிட்டேன் குருவே, இனி நடவாதபடி கவனமாக இருப்பேன் என்றான். தவறை உடனடியாக ஒப்புக்கொண்டு திருத்தமும் செய்து கொண்டு விட்டாய், பாராட்டுகிறேன். ஒரு நல்ல காரியத்திற்காக செல்லும் சமயம் முதல் காரியம் வந்தனமாக இருக்க வேண்டும். அதன் பிறகே அந்த காரியம் தொடங்கப்பட வேண்டும். காரிய தொடக்கமான 2 என்னும் எண் விருத்தியை உணர்த்துவது. அதற்காகவே நான் அழுத்தமாகவும் கூறியிருந்தேன். ஆனாலும் நீ சரியாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. இது ஒரு சின்ன விஷயம் போல் தெரிந்தாலும் இதனால் பல விஷயங்கள் மாறிவிட்டன. முதலில் பூஜிக்க சென்றிருந்தால் அவ்வேளை நண்பகலாக இருந்து நம் நிழல் கீழே விழாத ஒரு அமைப்பு ஏற்பட்டு அபிஜித் முகூர்த்த காலத்தில் பூஜை நிகழ்ந்திருக்கும். அபிஜித் காலத்தின் வேண்டுதல் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் பலிக்கும் என்பது ஜோதிடனான உனக்கு தெரியாதா என்ன? உண்மைதான் குருபிரானே. கருமார்களோடு பேசியபடி சென்றதில் அவர்களின் மனப்போக்கிற்கேற்ப செல்லும்படி ஆகி நான் நல்ல முகூர்த்த வேளையை இழந்து விட்டேன். இதற்கு பரிகாரமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், அதை செய்து விடுகிறேன் என்றான் புலிப்பாணி. இனி கூர்ந்து கவனித்து சொன்னபடி செயல்படு. ஒரு முறை கூட தவறு வந்துவிடக் கூடாது என்றார். உத்தரவு பிரானே. இப்போது நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள்.
நாளை உன்னோடு சேர்ந்த நவமர்கள் அவ்வளவு பேரும் என்னை இதே இடத்தில் சந்தியுங்கள். தூக்கு தராசில் தலைக்கு 10 தட்டு பாசானம் வாங்கி வர வேண்டும். அதன் பொருட்டு மரவாளிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். அவ்வாறே ஆகட்டும் பிரானே. நல்லது, சென்று ஓய்வெடுத்துக் கொண்டு நலமாய் வந்து சேர். உத்தரவு பிரானே. இந்த வேளையில் இன்னொரு செய்தி. சொல் புலிப்பாணி. கருவூரார் தங்களின் நலம் விசாரித்ததோடு பொதினி ஆலய நிமித்தம் ஆகம உதவி தேவை எனில் செய்து தர தயாராக இருப்பதாக கூறினார். மகிழ்ச்சி. இனி சித்தர் பெருமக்களை அல்ப காரியங்களுக்காக விழிக்காதே. ஒரு சந்திப்பில் எல்லோருக்கும் சித்த ஞானம் ஏற்பட்டு விடாது. இந்த ஞானம் பெற ஐம்புல சுருக்கமே முதல் தேவை. உள்ளமும் உடலும் ஆசாபாசங்களில் இருக்கும் நிலையில் சித்த ஞானம் கொண்ட கருத்துக்கள் வெறும் சப்தமாகித்தான் போகும். புரிந்து கொண்டேன் குருவே. என் பிழைகளை பொறுத்து கொண்டு என்னை வழி நடத்துவதற்காக நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் என்றான். நல்லது, சென்று ஓய்வெடு, மல்லாக்கப்படு. தலைக்கு பலகை வேண்டாம், ஒரு கழித்து படுக்காதே. அப்போதுதான் நீ இப்போது பெற்ற சிகிச்சை பலன் தரும். உத்தரவு பிரானே. புலிப்பாணி வணங்கிவிட்டு புறப்பட்டான். அஞ்சுகனும் சேர்ந்து கொண்டான். போகர் பிரானும் அந்த குக்குடாசன நிலையில் கண்களை மூடி தியானத்தில் மூழ்கலானார். மறுநாள் காலை வானி பனி பிரதேசத்து மச்ச விழுங்கி பறவைகள் தங்களுக்கே உண்டான தனி சிறப்போடு ஒரே நேர்கோட்டில் நூல் இலை கூட முன்பின் என்று இல்லாமல் தென்மேற்கில் இருந்து வடகிழக்கு நோக்கி சென்றபடி இருந்தன. கொட்டார கலிங்க குழாய் கூட தென்மேற்கு நோக்கி ஊதி பெருத்து பறந்தபடி காற்றின் திசையை உணர்த்தி கொண்டிருந்தது. போகர் பிரானை மருத்துவ நிமித்தம் சந்திப்பதற்காக ஏராளமானோர் நாகலிங்க மர நிழல் வெளியில் அமர்ந்த நிலையில் காத்திருந்தனர். அப்போது புலிப்பாணி போகர் விரும்பியபடி தன்னோடு 8 பேரை அழைத்து கொண்டு போகரின் குடிலுக்கு முன் வந்து நின்றான். புலிப்பாணி, அஞ்சுகன், மருதன், பருதி, மல்லி, அகப்பை முத்து, சங்கன், நாரணபாண்டி, சடையான் என்கிற 9 பேரும் காத்திருக்க போகரும் வெளியே வந்தார். வந்தவரின் வசம் ஒரு மரப்பெட்டி இருந்தது. அதில் அஞ்சரை பெட்டி போல் 9 அறைகள் இருக்க அதனுள் உள்ளங்கையில் அடங்கிவிடும் அளவில் நவ பாஷாணங்கள் இருந்தன. வீரம், பூரம், சாதிலிங்கம், கௌரி, வெள்ளை பாசானம், மனோசிலை, அரிதாரம், சிங்கி, தாளகம் என்பவையே அவை. என்று பாரதி தன்னை அழைத்து வர சொன்ன டாக்டர் முன்னால் போய் நின்றபோது சற்றே வெளியேறி போயிருந்தாள். கூடவே ஜெயராமன், அரவிந்தன், கணேசபாண்டியன். ஐயம் சாரி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு சாரோட உடல் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. பல்ஸ் விழுந்துகிட்டே தான் போகுது. என் அனுபவத்துல இப்படியான யாரும் பொழைச்சி எழுந்தது இல்லை. அந்த டாக்டர் ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொருவர் முகமாக பார்த்து சொல்லி முடித்தார். அப்ப என்ன பண்ணலாம்ங்கிறீங்க? ஜெயராமனே பாரதியின் சார்பில் கேட்டார். அட்லாஸ்ட் இன்னும் ஒரு 24 மணி நேரம் நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதே நிலை கண்டினியூ ஆனா பிரெயின் டெத்தா கன்சிடர் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் ஆர்கன்ஸை டொனேட் பண்றது உங்க விருப்பம்தான். டாக்டர் அப்படி சொன்ன ஜோரில் மேற்கொண்டு பேச எதுவும் இல்லை, பேசுவதால் பயனும் இல்லை என்பது போல எழுந்து நின்றார். அங்கே ஒரு பேரமைதி. மெல்ல அதை உடைத்து கொண்டு, அப்பாவை நாங்க கிட்ட போய் பார்க்கலாமா டாக்டர் என்று கேட்டாள் பாரதி. போலாம், ஸ்டெயின் வாஷ் பண்ணிட்டு நோஸ் கேப்பை போட்டுக்கிட்டு போங்க. அப்பாவுக்கு கான்சியஸே இல்லையா? பாருங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் ராஜமகேந்திரனின் படுக்கை அருகே பாரதி அப்பாவின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். ஆக்சிஜன் மாஸ்க், சலைன் டியூப், ஹார்ட் பீட் மானிட்டர் என்று மருந்து வாடைக்கு நடுவில் நான் இனி அவ்வளவுதான் என்பது போல கிடந்தார் ராஜா மகேந்திரன். பாரதியிடம் வரவேண்டிய கண்ணீர் கணேசபாண்டியன் கண்களில் திரண்டிருந்தது. பாரதி மெல்ல அவர் கையை தொட்டு பார்த்தாள். பனித்துண்டு ஒன்றை தொட்டது போலத்தான் இருந்தது. அப்போது அரவிந்தனுக்கு முத்துலட்சுமி கொடுத்து விட்டிருந்த விபூதி ஞாபகம் வரவே பாக்கெட்டில் இருந்து அதை எடுத்து விரித்தான். நல்ல வேளை டாக்டரோ நர்ஸோ யாரும் இல்லை. இனி அருகில் இருப்பது வேஸ்ட் என்று நினைத்து விட்டார்களோ என்னவோ. அரவிந்தன் கட்டை விரலில் விபூதியை தொட்டு அப்படியே சற்று முனைந்து எட்டி அவர் நெற்றியில் பூசியும் விட்டான். பாரதி வெறித்தாள். அந்த நிலையிலும் ஜெயராமன் சிரித்தார். தம்பி, எனக்கும் வச்சு விடுங்க என்று கணேசபாண்டி கை கட்டி முகத்தை முன்னே நீட்டினார். வைத்து விட்டான்.
மூக்கின் மேல் கொஞ்சம் சிந்தியது. அப்படியே வெளியே வந்தனர். அணிந்தவை அவ்வளவையும் கலற்றி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அங்கிருந்த டேபிள் மேல் வைத்தனர். அப்படியே நிதானமாக நடந்து வெளியே கார் பார்க்கிங் செய்த இடம் வரை வந்தனர். அரவிந்தன், உங்க திட்டம் என்ன? ஜெயராமன் ஆரம்பித்தார். இப்ப நான் பாரதிய வீட்டுல விட்டுட்டு என் வீட்டுக்கு போக போறேன். நாளைக்கு காலையில அந்த பெட்டியை திறந்து பார்க்கறது தான் சார் என் முதல் வேலை. சரி, அப்புறம்? தெரியல சார். டாக்டர் 24 மணி நேரம் கெடு கொடுத்திருக்கார். ஆர்கன் டொனேட் பண்றது வரை போயிட்டாரு. அவர் பேசினதுல இருந்து அவருக்கு ஹோப் இல்லைன்னு தெரியுது. உங்களுக்கு? இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியல சார். பெட்டியால ஏதாவது நல்லது நடக்கலாம். உங்களுக்கு அப்ப நம்பிக்கை இருக்கு? நம்புறதுல தப்பில்லையே சார். சரி, அந்த குமாரசாமி பிரதர் விஷயத்துல என்ன செய்ய போறோம்? கட்டாயமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ஆமா, அதுதான் இப்ப ரைட் ஸ்டெப். என்ன பாரதி சொல்ற? எடிட்டர் கேள்வி முன் பாரதி சற்று மௌனித்தவளாய் பின் வாய் திறந்து, சார், அந்த விஷயத்தை இப்போதைக்கு விட்டுருவோம் சார். 24 மணி நேரம் கழியட்டும், பிறகு யோசிக்கலாம். அப்ப கூட யோசிக்கலாம் தானா? என்னமோ தெரியல சார். பேசின அந்த நபரோட குரல்ல ஒரு மெட்டாலிக் தன்மை, உச்சரிப்புல ஒரு பெரிய உணர்வு. அதெல்லாம் இருக்கட்டும், கிரிமினல்னு தெரிஞ்சு நாம சும்மா இருக்கிறது பொறுப்பில்லாத தனம் இல்லையா? அதுலயும் ஒரு பத்திரிகை ஆசிரியரா நான் உன் விருப்பம்னு சொல்லி ஒதுங்கவே கூடாது பாரதி. ஆமாம் சார், ஆள் யாருன்னு தெளிவா தெரிகிற நிலையில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரி. அந்த நபரே கொடுன்னு சொல்லி இருக்கும்போது நாம சும்மா இருக்கிறது தப்பு தானே சார்? அதுக்கு முன்னால அந்த குமாரசாமி வீட்டுக்கு போய் மனசார மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துக்கு இனி எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்றதும் முக்கியம் இல்லையா? பாரதியின் கேள்விக்கு தன் முக பாவங்களிலேயே முக்கியம்தான் என்று சொன்னார் ஜெயராமன். அம்மா, இப்ப முதல்ல நாம கவனிக்க வேண்டியது ஐயாவத்தாம்மா. இதெல்லாம் அப்புறம். இந்த 24 மணி நேரத்துல ஐயாவை காப்பாற்ற வேற ஏதாவது வழி இருக்குதான்னு பாப்போமா? கணேசவாண்டியனின் நெகிழ்வான கருத்தும் சரி என்றுதான் எல்லோருக்கும் தோன்றியது. அப்போது அரவிந்தனின் கைபேசியில் அலைப்பொலி பழனியில் இருந்து ரிப்போர்ட்டர் செந்தில் தான் பேசினான். சார், நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்துட்டேன் செந்தில். இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். சார் எப்படி இருக்கார் சார்? ரொம்ப மோசமா தான் இருக்கு நிலைமை. இப்ப கூட அவர் சம்பந்தமா தான் சார் கூப்பிட சொன்னவர் நம்ம பண்டாரசாமியார் தான். நாம தென்னந்தோப்புல பார்த்தோமே, அவர் தான் சார். அவரா? என்ன சொன்னார்? பொட்டியை சீக்கிரம் திறக்க சொல்லு, மலைக்கு போற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குல்லன்னு சொன்னார் சார். எந்த மலைக்கு? தெரியல சார். என்னோட போன் நம்பருக்கு கூப்பிட்டு பொட்டியை திறந்தா குழப்பம் தீரும், செத்தவனும் பொழைப்பான்னு சொன்னார் சார். அவருக்கு உங்க செல்போன் நம்பர் எப்படி கிடைச்சது? என்ன சார் நீங்க, தென்னை மரத்தை பார்த்து கைதட்டி இளநீர் கேட்டா மரம் அவர் கேட்டதை கொடுக்குது. இப்படிப்பட்டவருக்கு என்னோட நம்பர்லாம் ஒரு விஷயமா சார்? அதுவும் சரிதான். அந்த கடபயாதி புத்தகமும் கிடைச்சிடுச்சு. நாளைக்கு காலையில அதை திறக்கிறது தான் என்னோட முதல் வேலை. அப்புறமா சார், பெட்டிக்கு சொந்தமானவங்களும் வந்துகிட்டு இருக்காங்களாம். உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு பெட்டியை அவங்க கிட்ட கொடுத்துடுவீங்களாம். இதையும் அவரா சொன்னாரு? ஆமா சார், போன் பண்ணி உடனே சொல்லு, நான் அவங்கள காட்டுக்குள்ள பாப்பேன்னு சொல்லுன்னு சொன்னார் சார். அவர் விஷயமே ஒரு ஆச்சரியம்தான். தேங்க்ஸ் செந்தில். நாங்க இப்ப குழப்பத்துல தான் இருக்கோம். எதை எப்படி செய்யறதுங்கிற குழப்பம். உங்க போனால ஒரு சின்ன தெளிவு. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? உங்களால பண்டாரசாமியார் என் கூட பேசிட்டார். அவரை பார்க்கறதே விசேஷம். இதுல பேசினா இன்னும் விசேஷமா. அதனால நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் சார். குட். உங்க சந்தோஷம் எது வரைன்னு பார்க்கத்தானே போறேன். வச்சிடட்டுமா? நானும் வச்சிடுறேன் சார். செந்தில் போனை கட் செய்ய அரவிந்தன் நிமிர எல்லோர் பார்வையும் அரவிந்தன் மேல்தான். ஆமாம் சார், பழனியில நாங்க பார்த்த சன்னியாசி இப்ப செந்தில்ங்கிற பழனி ரிப்போர்ட்டர் கிட்ட போன் பண்ணி பெட்டியை திறக்க சொல்லு, குழப்பமெல்லாம் தீந்துடும், செத்தவனும் பொழைப்பான்னு சொல்லி இருக்கார் சார். அவர்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அவர் தான் கூட்டிக்கிட்டே போனார் சார். நைஸ் மேன். அப்ப முதல் வேலை பெட்டியை திறக்கிறது தானா? ஆமா சார். என்னன்னு பாத்துருவோமே. ட்ரை பண்ணுங்க. நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. இன்னொரு முக்கியமான விஷயம் சார். என்ன? பெட்டிக்கு உரியவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பெட்டியை ஒப்படைச்சிடுறதா. அது யார் புதுசா? சித்தர்கள் பேச்சு சார். போக போக தான் புரியும். ஓகே, இப்ப எல்லோரும் கிளம்புவோம். காலையில மீட் பண்ணுவோம்.
பெட்டியையும் திறக்க முயற்சி செய்வோம். அப்புறமா மற்ற விஷயங்களை பத்தி பேசுவோம். சரி சார், அதுதான் இப்ப சரியான முடிவு சார். மிஸ்டர் கணேசபாண்டியன், நீங்க கவனமா இருங்க. அந்த நபர் எப்ப வேணா எப்படி வேணா வரலாம். இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு நாம அடுத்து என்ன செய்ய போறோம்னு கவனிச்சுக்கிட்டும் இருக்கலாம். அந்த நபரை குறைச்சி எடை போட்டுற வேண்டாம். போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையும் காலையில பேசிக்கலாம் என்று ஜெயராமன் கணேசபாண்டியனை எச்சரித்து விட்டு அவர்களோடு புறப்பட்டார். கணேசபாண்டியனுக்கும் சற்று ஆர்வமாகத்தான் இருந்தது. சுற்றி சுற்றி பார்த்தபடியே வார்டு நோக்கி நடக்க தொடங்கினார். மறுநாள் காலை சொல்லி வைத்தார் போல அரவிந்தன் பைக்கும் ஜெயராமன் காரும் ஒன்றாக பங்களாவினுள் நுழைந்து நின்றது. சொல்லி வைத்தார் போல் இருவருமே கருப்பு ஜீன்ஸ் பேண்டும் ஆரஞ்சு நிற சட்டையும் அணிந்திருந்தனர். அவர்களை வரவேற்க வந்த பாரதியும் கருப்பு சுடிதாரும் ஆரஞ்சு துப்பாட்டாவுமாகத்தான் இருந்தாள். இது என்ன இப்படி ஒரு தற்செயல்? ஒரு அமானுஷ்யத்தின் தொடக்கமாய் ஒருவரை ஒருவர் வியப்போடு பார்த்து கொண்டே ஹாலில் முருகன் படம் முன்னால் இருக்கும் பெட்டியை நோக்கி நடந்தனர். அதன் மேல் அந்த கடபயாதி என்கிற புத்தகத்தோடு ஒரு திருப்புலி. அன்று நவபாஷாணங்களோடு நின்ற போகர் பிரானை நவமரு மிக ஆர்வமாக பார்த்தனர். போகர் பிரான் அவ்வேளையில் காலமானியையும் ஒரு பார்வை பார்த்தார். கொட்டார முகப்பில் ஒரு நீர் கடிகையாக தொங்கிக் கொண்டிருந்த அந்த காலமானி துல்லியமாக அப்போது காலை மணி 9 என்பதை அவருக்கு உணர்த்தியது. கடிகையின் கீழ் பாகத்தில் 9வது கோடு வரை நிரம்பியிருந்த நீர் சொட்டுக்கள் ராகு காலம் யமகண்டம் போன்ற காலமாக அப்போது இல்லை என்றும் கூறிவிட்டன. இருந்தும் புலி இப்போதைய காலகதியில் யாதொரு தடை கதிர்களும் இல்லைதானே என்று கேட்டார். புலிப்பாணியும் முன் வந்து ஆம் பிரானே என்றான். புலி, இப்போது உங்களுக்கெல்லாம் நான் பாசாணம் குறித்த பாடம் நிகழ்த்த இருக்கிறேன். அதற்கு முன் இதோ இங்கிருக்கும் 9 பாசாணங்களை கிடுக்கு பிடியால் எடுத்து கையளவு வஸ்திரத்தில் வைத்து கட்டி உங்கள் இடுப்போடு கட்டி கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் கையால் மட்டும் தொட்டுவிடக் கூடாது, ஞாபகம் இருக்கட்டும் என்ற போகர் நாகலிங்க மர நிழல் பொதிக்குள் காத்திருக்கும் நோயுழலியர் நோக்கி நடக்க தொடங்கினார். போகர் வருவதைக் கண்ட அவர்களும் கைகளை கூப்பி பரவசமாக வணங்கினார்கள். சிலர் மூங்கில் தட்டில் மா, பலா, வாழை என்னும் முக்கணிகளை வைத்திருந்து போகருக்கு வழங்க முன் வந்தனர். இதெல்லாம் எதற்கு? எங்கள் அன்பு காணிக்கை. ஒரு மருத்துவன், அதிலும் சித்த மருத்துவன், காணிக்கையெல்லாம் பெறக்கூடாது. அன்பு காணிக்கையை கூடவா பிரானே? நீங்கள் அதை எப்படி வேண்டுமானாலும் குறிப்பிடலாம். வைத்தியனுக்கோ அது கைமாறு. நோய் வரையில் மருந்து மட்டுமே கைமாற வேண்டும். அப்படியானால் சித்த வைத்தியர் எப்படி வாழ்வார் பிரானே? சித்த வைத்தியத்துக்கு ஊழியம் கிடையாது, அது ஒரு தொண்டு. வாழ்வதற்கு அவர் வேறு ஊழியம்தான் பார்க்க வேண்டும். முழு ஊழியமாக இதை கொண்டால் அப்போதும் கை நீட்டி பதில் பொருளை பெற்றிடக்கூடாது. உண்டியலில்தான் போட சொல்ல வேண்டும். தங்களுக்கு என வழங்கப்படுவதை தாங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி தவறாகும்? சரி தவறு என்கிற பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. நோயுற்றவர் கர்மத்தால் துன்புறுபவர் ஆவார். அதை ஒரு வைத்தியன் கூலி என்னும் பெயரில் தான் வாங்கி கொண்டு விடக்கூடாது. வைத்தியன் என்பவன் மனித உறவில் உலவிடும் தெய்வம். தெய்வத்திற்கே ஒருவரின் கர்மத்தாலான துன்பத்தை போக்கும் ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் மனிதர்களில் வைத்தியனுக்கே உண்டு. அப்படியானால் பிரானே, நாங்கள் எங்கள் நன்றியை எவ்வாறு காட்டுவது? நல்ல கேள்வி. என்னை காண இங்கு வருபவர்கள் இந்த கொட்டார தோட்டத்தில் விருட்சங்களுக்கு நீர் வார்த்திடுங்கள். களைகளை பிடுங்கி உரக்குழியாக்குங்கள். உடம்புக்கு வந்ததை உடம்பாலேயே வெற்றி கொள்ளுங்கள். அதையும் செய்கிறோம் பிரானே. அப்படியே இந்த காணிக்கைகளையும் மனதார வழங்குகிறோம். இதை உங்கள் கொட்டாரத்து சீடர்கள் மற்றும் பணியாளர்கள் நிமித்தம் தாங்கள் ஏற்று அருள வேண்டும். அப்படியாயின் அதை சீடர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்போது நான் உங்களுக்கு வைத்தியம் புரிய வந்துள்ளேன். எனவே எல்லோரும் அவரவர் நிற்கும் இடங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். நான் அழைக்கும் சமயம் என்னை காண வாருங்கள். போகர் நாகலிங்க மரத்தடியில் அவர் அமர்வதற்கு என்று போடப்பட்டிருந்த ஓரடி உயர பலகை மேல் சென்று அமர்ந்து கொண்டார். வரிசையாக ஒவ்வொருவராக வந்தனர். கைமணிக்கட்டு நாடி துடிப்பு, விழி வெளுப்பு, நாவின் பசலை, முகவாட்டம், மூச்சின் உஷ்ணம் இவற்றை வைத்தே நோயை அறிந்தவர் அதற்கென மருந்தினை கூறி உண்ண சொன்னார்.
வந்தவர்களில் 50 வயதை கடந்துவிட்ட பலருக்கும் மூட்டில் வலி. உணவில் புளியை அறவே விலக்க சொன்னதோடு உவர்ப்பையும் கசப்பையும் கொண்ட காய்கனிகளை உண்ணச் சொன்னார். அதற்குள் பஸ்ப சம்பூடம், சூர்ண சம்பூடம், களிம்பு சம்பூடம், திராவக குடுவை, லேகிய தாளி என்று மருந்தக மரமேடை ஒன்றை போகரின் மருந்தாளுநர்கள் உருவாக்கிவிட்டனர். அத்தனை பேருக்கும் அப்போதே உண்ண மருந்தளித்ததோடு மேற்கொண்டு சாப்பிட வேண்டிய மருந்தினை ஆலந்தொன்னைகளிலும் தாமரை இலை தொன்னைகளிலும் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தியவர் திரும்ப கொட்டாரத்துக்கு வந்தார். நவமரும் நவ பாஷாணங்களை ஆளுக்கொன்றாக கிடுக்கியில் எடுத்து கையளவு வஸ்திரத்தில் வைத்து சுருட்டி கட்டி அதை இடுப்பிலும் கட்டிக்கொண்டு விட்டிருந்தனர். என்ன, எல்லோரும் நான் கூறியது போல செய்து கொண்டீர்களா? ஆம் பிரானே, நீங்கள் இப்போது என் சீடர்கள் மட்டுமல்ல, நீங்களும் கூட இப்போது பாஷாணங்களே, அதாவது பாசானம் சார்ந்த மனிதர்கள். அதனால் என்ன பிரானே? இப்படித்தான் கேட்க வேண்டும். பாஷாணங்கள் மொத்தம் 64 வகைப்படும். இயற்கையாக கிடைப்பவை இவற்றில் சரிபாதிதான். மறுபாதி இந்த பாதியை கொண்டு பிரிதொற்றின் துணையோடு சேர்த்து செய்பவை. இந்த 64 பாசாணங்களில் உங்கள் வசம் நான் அளித்திருக்கும் 9 பாசாணங்கள் 9 கோள்களின் ஆதிபத்தியம் கொண்டவை, அதாவது முழுமையான ஆதிபத்தியம் கொண்டவை. மற்ற பாஷாணங்கள் கணிசமான ஆதிபத்தியம் உடையவை. பிரானே, விண்ணில் எண்ணற்ற கோள்கள் இருப்பதாக தாங்கள் கூறியுள்ளீர்கள். அப்படி இருக்க அது என்ன 9 என்று ஒரு கணக்கு? மற்ற கோள்கள் ஒரு பொருட்டில்லையா? புலி, இதற்கு நீ பதில் சொல். நீ சொன்னால்தான் சரியாக இருக்கும். உத்தரவு பிரானே. இதற்கு விடையை நான் கூறுகிறேன் சகாக்களே. சுழன்றபடியே இருக்கும் இந்த பூமியின் மீது இந்த 9 கோள்களின் கதிர்வீச்சு தான் பட்டபடி உள்ளது. ஏனைய கோள்கள் கோடிக்கணக்கான காத தூரத்தில் இருப்பதால் அவற்றின் தாக்கத்துக்கு நாம் வசிக்கும் பூமியில் இடமே இல்லை. எனவே 9 கோள்களே பூமிக்கு கணக்காகும். அப்படியானால் இந்த கோள்களின் கனிமங்கள் என்று இந்த பாஷாணங்களை கூறலாமா என்று கேட்டார்கள். ஆம், வீரம் எனும் பாசானம் செவ்வாய்க்கோளின் தன்மையை உடையது. வெள்ளை பாசானம் சுக்கிரனின் தன்மையை உடையது. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோளின் தன்மையை கொண்டவை. இதை எப்படி நாம் கண்டறிந்தோம், கூற முடியுமா? நவமரில் ஒருவன் நறுக்கென்று கேட்டான். நல்ல கேள்வி. யார் இதை கேட்டது? போகர் கேள்வி கேட்டவனை பார்த்தார். அகப்பை முத்துதான் அப்படி கேட்டவன். அவர் முன் பணிவாக வந்து நின்றான். உன் வசமுள்ள பாசானம் எது என்று கேட்டார். மனோசிலை குருபிரானே என்றான். இந்த மனோசிலை கோள்களில் புதனின் ஆதிக்கத்தை உடையது. புதனே கல்வி கேள்விகளுக்கு தூண்டுதல் அளிப்பவன். புதனுக்கான பாஷாணம் உன்னோடு இருக்கவும் நீயும் கேள்வியை கேட்டுவிட்டாய். அதுவும் நுட்பமான கேள்வி. பாஷாணத்தை நான் உங்களோடு வைத்திருக்க சொன்னது அதன் செயல்பாடு உங்களை பாதித்து நீங்கள் அதற்கேற்ப செயல்படுகிறீர்களா என்று பார்க்கத்தான். என் ஆய்வுக்கான விடையை அகப்பை முத்து உடனே அளித்து விட்டான். குருவே, இக்கேள்வி என்னிடமும் உள்ளது, நானும் கேட்க விரும்பினேன் என்றான் மல்லி என்பவன். விரும்புவது வேறு, அதை செயல் வடிவமாக்குவது வேறு. உன் வசமுள்ள பாசானம் எது என்று கேட்டார். சிங்கி என்பதாகும் என்றான். சிங்கி சந்திரனை பிரதிபலிப்பதாகும். சந்திரன் மனோகாரகன், அதே சமயம் வளர்ந்து தேய்பவன், ஒரு நிலையில் தொடர்ந்து இல்லாதவன். நம் மனமும் அப்படிப்பட்டதுதானே. ஸ்திரமாக திகழ செவ்வாயின் துணை வேண்டும். உன்னிடம் அது இல்லை. உன் வசமுள்ள பாசானமும் அதன் தன்மையை சரியாகவே காட்டிக்கொண்டிருக்கிறது என்றார். அப்படியானால் இது எங்களுக்கான பரிசோதனையா குருவே? உங்களுக்கான பரிசோதனை மட்டுமல்ல, பாஷாணங்களுக்கான பரிசோதனையும் கூட. இப்படி பரிசோதிப்பதன் நோக்கம் என்ன குருவே? இவற்றின் சக்தியை பார்த்து புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் இப்படித்தான் நடக்க வேண்டி இருக்கிறது. குருவே, இதனால் எங்களுக்கு தீய பாதிப்பு ஏதும் நேருமா? அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார். குருவே, இந்த பாஷாணங்கள் நாங்கள் உண்டே இருக்காத நிலையில் இந்த அளவிற்கா எங்கள் மேல் அது ஆதிக்கம் செலுத்தும்? ஆம், இந்த உலகில் உள்ள சகலமானவற்றுக்கும் ஒரு சக்தி உண்டு. ஒருவன் அணிந்திருக்கும் ஆடையில் படியும் அழுக்கும் அதில் ஏற்படும் கிழிசலும் கூட அவனை அறியாமல் அவன் ஒளியுடலை பாதிக்கும். அதன் அளவு குறைவாக இருந்து
நமது ஒளியுடம்பின் பலம் அதைவிட அதிகமாக இருக்கும்போது அந்த பாதிப்பை நாம் பெரிதாக உணர மாட்டோம். அதே சமயம் நம் ஒளியுடம்பு தீட்டுக்கு ஆட்பட்டு சக்தி குன்றி இருந்தால் நிச்சயம் அதன் பாதிப்பை நாம் உணர்வோம். உடல் சோர்வு, மனக்கிலேசம், வெறுப்புணர்வு என்று மனம் பாடாய்ப்படும். குருவே, ஆடை அழுக்கும் கிழிசலும் கூடவா ஒரு மனிதனை பாதிக்கின்றன? ஆம், சக்தி என்பது எதிர்மறை நேர்மறை என்று இரு தன்மைகளை கொண்டது. நமக்கு ஏற்படும் தாக்கத்தை வைத்தே அதை கூட கண்டறிந்து விடலாம். இந்த உலகில் ஒருவர் எந்த மூலையில் இருந்தாலும் மனதார ஒருவரை நெகிழ்வுடன் நினைத்து வாழ்த்திடும் போது அதனாலும் நல்ல தாக்கம் உருவாகும். அது எப்படி குருவே? ஆலயங்களுக்கு சென்று வருவதால் நேர்மறை சக்தி உருவாகும். அநேகமாக இறை நம்பிக்கை உடையோர் மட்டுமே அங்கு வந்து மனதை அடக்கி பிரார்த்தனை புரிவார்கள். மனம் அடக்கப்படும் போதெல்லாம் சக்தி மிகுந்து வரும். ஒருவருக்கு 100 பேர் 1000 பேர் அவ்வாறு செய்யும் இடத்தில் அந்த சக்தி பொங்கி வழியும். எனவே ஆலய வெளிக்குள் நம்மை அறியாமல் சென்று வந்தாலே கூட போதும். நேர்மறை எண்ணங்களும் சமாதான உணர்வும் மனதில் எழும்பி வரும். அதே போல ஒரு பசுமாட்டை பல முறை வலம் வந்தாலும் நேர்மறை திறன் அதிகரித்து நம் ஒளியுடம்பு அதீத பிரகாசம் அடையும். குரு மற்றும் தாய் தந்தையரின் ஆசி கரங்கள் சிரம் மேல் படும்போதும் நேர்மறை தாக்கம் உருவாகும். விளக்கின் சுடர், வேள்வி நெருப்பு மற்றும் அதன் புகை, விபூதி, செந்தூரம், குங்குமம், மந்திர அஞ்சனம், எலுமிச்சை பழம், துளசி, வில்வம், தங்கம், வெள்ளி, நவரத்தின கற்கள், அச்சதை எனப்படும் மஞ்சள் கலந்த அரிசி, பருத்தியாலான கயிறு, மலர்கள், நெய், பால், பழங்கள் என்று இவையெல்லாமும் கூட நேர்மறை தாக்கம் ஏற்படுத்துபவைதான். குருவே, அந்த தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏனென்றால் இவை என் வசம் இருந்ததுண்டு. ஆனால் நான் எப்போதும் போல் அப்போது இருந்ததாகவே கருதுகிறேன் என்றான் ஒருவன். ஒன்றின் மதிப்பு அது இல்லாமல் போய் திரும்ப கிடைக்கும் போதுதான் பளிச்சென்று தெரிய வரும். இதை உணர சில அனுபவங்கள் அவசியம். இப்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது உங்கள் உடம்பு நோய்க்கு ஆளாகும் போதுதான் தெரியும். ஜாதக அமைப்பின் நற்கால கதியில் இருக்கும் போது இவற்றால் ஏற்படும் தாக்கத்தை நாம் பெரிதாக உணர மாட்டோம். ஆற்றில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும் போது மழை பெய்கிறது. அதனால் என்ன பயன்? அதே மழை காய்ந்த நிலத்தின் மேல் பெய்திடும் போது அதன் பயன் அபரிமிதமாக உணரப்படும் இல்லையா? புரிகிறது குருபிரானே. அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படியே நாளை காலை வரை இருங்கள். பாஷாணத்தை பிரிந்து விடாமல் உறக்கத்தின் போது கூட அது உங்களோடு இருக்கட்டும். இந்த நொடியில் இருந்து உங்கள் வாழ்க்கை இயல்பானதாகவே செல்கிறதா, இல்லை இந்த பாஷாணங்களால் நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்று நான் பார்க்க வேண்டும். பிரானே, இந்த பரிசோதனையால் எங்கள் உயிருக்கு ஏதும் ஆபத்து என்று இழுத்தான் அகப்பை முத்து. அற்ப ஆயுள் உள்ளவர்களுக்கு என்னை சந்திக்கும் விதிப்பாடு இல்லை என்பதை நீங்கள் முதலில் உணருங்கள். ஒருவேளை அப்படி ஏதும் நிகழ்ந்தால் போன உயிரை திரும்ப கொண்டு வந்துவிடும் சஞ்சீவினி இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என்று போகர் கூறிய போது அவர் குரலில் மெல்லியதாக ஒரு ரௌத்திரம். இன்று பெட்டிமேல் கடபையாதி புத்தகத்தையும் திருப்புலியையும் ஒரு சேர பார்த்த அரவிந்தன் அடுத்து பாரதியைத்தான் ஆச்சரியத்தோடு பார்த்தான். நான் தான் இரண்டையும் தயாராய் எடுத்து வச்சேன் என்றாள். அப்போது முத்துலட்சுமியும் அங்கே வந்தாள். காலையிலேயே எழுந்து குளித்து பளிச்சென்று நெத்தியில் விபூதி துளங்க நின்றாள். நின்று பார்த்த விதமே, என்ன பெட்டியை திறக்க போறீங்களா என்று கேட்டது. அந்த ஹாலில் இருந்து சமையலறை நோக்கி செல்லும் வழியில் அடைக்கல் அம்மாவும் வெளியே போர்ட்டிகோ அருகே நின்று உள்ளே பார்த்தபடி ஒரு தவிப்போடு தோட்டக்கார மருதமுத்துவும் கூட தென்பட்டனர். பெட்டி அந்த வீட்டுக்குள் வந்ததில் இருந்தே வீடே மாறிவிட்டது. எது எப்போது நடக்கும் என்பது தெரியாதபடி எதிர்பாராத பல நிகழ்வுகள். இப்போது அதன் உச்சம். எல்லோரிடமும் இனம் புரியாத பரபரப்பு. அரவிந்தன் அந்த கடபையாதி என்கிற புத்தகத்தை கையில் எடுத்தான். மெல்ல புரட்டினான். உள்ளே முதல் பக்கத்தில் கடபையாதி என்கிற பருமனான எழுத்துக்களுக்கு கீழ் இது ஒரு சமஸ்கிருத கணித நூல் என்கிற ஒரு வரி விளக்கமும் கண்ணில் பட்டது. அதற்கு கீழே பிரம்ம வைத்தியநாத தீட்சிதர் என்கிற பெயர். கீழுக்கும் கீழ் அம்பாள் அச்சகம்,
பீட்டர் சாலை, சென்னை பட்டினம் என்கிற குறிப்போடு விலை எட்டனா என்கிற எழுத்தாலான குறிப்பு. இதை படித்து முடித்த நிலையில் அடுத்த பக்கத்தை புரட்டினான். திருமுகம் என்னும் தலைப்பின் கீழ் அந்த புத்தகத்தை உருவாக்கி இருந்த வைத்தியநாத தீட்சிதர் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அதை படிக்க தொடங்கினான். என்ன அரவிந்தன், இதை படிச்சு முடிச்சாதான் பெட்டியை திறக்க முடியுமா என்று கையில் அன்றைய ஒரு நாளிதழை எடுத்தபடியே கேட்டார் ஜெயராமன். ஆமாம் சார், சின்ன புத்தகம்தான், அதிகபட்சம் அரை மணியிலிருந்து 1 மணி நேரம் ஆகலாம்னு நினைக்கிறேன். அப்ப நான் அதுவரை இந்த பேப்பரை படிக்கிறேன் என்றார் ஜெயராமன். அந்த நொடியே அவரது செல்போனில் சினுங்கள். காதை கொடுத்தவர் முகம் குத்துப்பட்டார் போல் கசங்கியது. என்ன சார்? நம்ம பிரிண்டிங் செக்ஷன்ல பச்சைமுத்துங்கிற மெஷின் ஆபரேட்டர் ஹார்ட் அட்டாக்ல சுருண்டு விழுந்து செத்துட்டாராம். நான் இப்ப உடனே போயாகணும் என்று விரித்து பிடித்திருந்த பேப்பரை மோடா மேல் மடக்கி வைத்தார். சார், நான் கூட வரட்டுமா? பாரதி வேகமாக கேட்டாள். இல்ல, நீ இங்க இருந்து இந்த பெட்டியில கான்சன்ட்ரேட் பண்ணு. நான் போய் தான் தீரணும். இது ஒரு விதமான பேத்தட்டிக் சுச்சுவேஷன். உனக்கு தான்னா இப்ப எனக்கும். நான் வர்றேன். ஜெயராமன் புறப்பட்டு விட்டார். மருதமுத்து ஓடிப்போய் கேட்கதவை திறந்து அவரை வழியனுப்ப தயாரானான். நடுவே முத்துலட்சுமி பாரதியின் கையை பிடித்து தனது அறைக்குள் அழைத்து செல்ல தொடங்கினாள். ஏ கிழவி, நீ எதுக்கு இப்ப தனியா கூப்பிடுற? நிச்சயமா இந்த பெட்டி வந்த அன்னைக்கு எங்க அம்மா கனவுல வந்த ஒரு சித்தர், இந்த ஜென்மத்துல உனக்கு இதை கும்பிடுற பாக்கியம் மட்டும்தான், அடுத்த பிறப்புல நீ போகர் சித்தரை தரிசனம் செய்வ, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொன்னாராம். நல்லா இருக்கு கிழவி. 50-60 வருஷத்துக்கு முந்தி நடந்ததுன்னு சொல்லி இப்போ என்ன எதுக்கு தயார்படுத்துற? நான் உன்னை தயார்படுத்தலடி, நடந்ததை சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ கூட இது ஏதோ தற்செயலா வந்ததா என்னால நினைக்க முடியலடி. அப்போ இந்த பெட்டி இப்ப வந்தது தற்செயல் இல்ல, வேற காரணம் இருக்குன்னு சொல்றியா? போதும், ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பங்கள். இதுல நீ புதுசா ஒன்ன சொல்லி இருக்கிறத பெருசுபடுத்தாத. நான் தெரியாம தான் கேட்கிறேன். லிங்கம்ங்கிறது ஒரு கல், அதை கும்பிடுறதால எந்த வகையில நமக்கு பிரயோஜனம்? இதுக்கு உன் அம்மா ஆசைப்பட்டதை கூட நான் சகிச்சிடுவேன். ஆனா உனக்கு அடுத்த பிறப்புல தான் யாரோ ஏதோ சொன்னாருன்னு சொன்னியே, அதைத்தான் ஜீரணிக்கவே முடியல என்னால. இந்த மறுபிறப்பு, ஜென்மம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய கற்பனை தெரியுமா? இல்ல பாரதி, கற்பனை இல்லை, அது நிஜம்ங்கிறதுக்கு நீயே சாட்சி. நானா என்ன உளர்ற? ஒரு நிமிஷம் இரு. முத்துலட்சுமி எழுந்து சென்று பீரோவை திறந்து ஒரு பழைய கருப்பு வெள்ளை ஆல்பம் ஒன்றை எடுத்து வந்து பாரதி முன் திறந்தாள். அதில் ஒரு தபால் கார்டு சைஸ் புகைப்படத்தில் முத்துலட்சுமியின் அம்மாவின் இளவயது படம். அந்த படம் அச்சு அசலாக பாரதி போலவே காட்சி அளித்தது. பாரதியிடமும் திகைப்பு. யார் இது? உன் கொள்ளு பாட்டி, அப்படியே உன்னை மாதிரியே இருக்காங்க பாரு. இதெல்லாம் ஆச்சரியப்பட என்ன இருக்கு? மரபணுக்கள் எப்பவும் ஒன்னாத்தானே இருக்கும். என்னை பொறுத்தவரை என் அம்மா தான் நீ, அவளோட மறு ஜென்மம் டி நீ. ஆரம்பிச்சிட்டியா? உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது. அடுத்து நீ என்ன சொல்வ? எங்க வந்து நிப்பேன்னு நல்லா தெரியும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி எல்லாம் சாமியோட செயல்பாடு தான் வை, அந்த சாமியை நான் சும்மா விட மாட்டேன். நீ கண்ணாமூச்சி விளையாட நான் தான் கிடைச்சேன் நான் ஆரம்பிச்சு நான் அதுகிட்ட கேட்க ஏராளமான கேள்விகள் இருக்கு. கேள்வி கேட்கறதோட மட்டும் விட மாட்டேன். ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் குடிக்க கூட தண்ணி இல்லாத நிலை, ஒரு பக்கம் காடே பத்தி எரிகிற கொடுமை, தப்பான மனிதர்கள்னு உன் படைப்புல ஏன் இவ்வளவு ஓட்டைகள்னு கேட்டு அதை சாகடிச்சிருவேன் என்று சொல்லி சற்று பெருமூச்சு விட்டவள், இதையெல்லாம் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், உடனே சாமி இருக்குன்னு ஏத்துக்கிட்ட பாத்தியான்னு ஆரம்பிச்சிடாத. சந்திரனுக்கு நாம ராக்கெட்டு விட்டு அது இப்போ அங்க இறங்கி அங்கிருந்து கல்லு மண்ணுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரப்போகுது. கூடிய சீக்கிரம் சந்திரக்கல் சந்திர மண்ணால பங்களா கட்டி மூன் பேலஸ்ன்னு இங்க வாழ போறோம். இங்க இருந்து அங்க போய் சந்திரனையும் இந்த பூமியை எப்படி குப்பை கூளம் பிளாஸ்டிக்கால சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதையும் செய்ய போறோம். உன் சந்திரன் சாமி கதற போகுது பாரு என்று கோபமாக பேசியபடியே ஹால் பக்கம் திரும்பி வந்தாள். அரவிந்தன் புத்தகத்தில் மிக கூர்மையாக இருந்தான். அவனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் ஒதுங்கி சென்று ஆஸ்பத்திரிக்கு தொடர்பு கொண்டான். அண்ணே, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதாண்ணே? இல்லைங்க பாப்பா, நேத்து பார்த்த மாதிரியே தான் இருக்காரு. நெத்தியில விபூதி பூசினதை ஒரு டாக்டர் பார்த்துட்டு இதுக்குதான் ஐசியூவுக்குள்ள யாரையும் விடுறதில்லைன்னு ஒரே சத்தம்.
அங்க மட்டும் என்ன வாழுதான்? திரும்பின பக்கமெல்லாம் முருகன் படம். அதையெல்லாம் கழட்டி போட சொல்லுங்க முதல்ல. பாப்பா, இது சண்டை போடுற நேரமா? ஆமா, பெட்டியை திறந்துட்டீங்களா? இல்லைண்ணே, அதுக்காகத்தான் அரவிந்தன் சார் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒன்று, உடைச்சாவது திறந்துடுவோம். எல்லாமே வினோதமா இருக்குமா. அதுலேயும் அந்த குமாரசாமியை நான் ஆவியா நினைச்சு பயந்ததை நினைச்சா எனக்கே பத்திக்கிட்டு வருது பாப்பா. நல்லா வரட்டும். உங்களை இப்படித்தானே பயமுறுத்த முடியும்? நல்லதுக்கு பயப்படாதவங்க இப்படித்தான் கண்டதுக்கும் பயந்து தலை குனிவாங்க. ரொம்ப கோபத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே பாப்பா. கோபமா? அப்படியே பத்திக்கிட்டு வருது எனக்கு. ஐ எம் சாரி. நான் என் இயலாமையை அடக்க முடியாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பெட்டியை திறந்து பார்த்துட்டு கூப்பிடுறேன். 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் ஓடியே போயிடுச்சு. கையில இருக்கிற இந்த 12 மணி நேரத்துல தானே எல்லாமே இருக்கு என்றபடி செல்போனை கட் செய்த பாரதியின் முன் காஃபியோடு வந்தால் அடைக்கலம்மா. இப்ப எதுவும் வேண்டாம் அடைக்கலம்மா, சாருக்கு வேணும்னா கொடுங்க என்றாள் அலுப்போடு. அப்போது அம்மா, உங்களை பார்க்க யாரோ 2 பேர் வந்திருக்காங்க என்றபடி வந்தான் மருதமுத்து. அவன் பின்னால் அமெரிக்காவின் பேடன் ருஷில் இருந்து வந்திருக்கும் சாந்த பிரகாஷ் சாருபாலா. அன்று போகர் பிரான் எது பேசினாலும் அதில் ஒரு சாந்தம் மட்டுமே இருக்கும். கோபம், தாபம், ஆயாசம், எள்ளல் என்று மனிதர்களிடம் தென்படும் உணர்வுகள் அறவே இருக்காது. அப்படிப்பட்டவர் எப்போதாவது கோபப்படும் போது அது பளிச்சென்று தெரிந்துவிடும். வந்த வேகத்தில் அந்த கோபம் சென்றுவிட்டாலும் கூட அவர் கோபப்பட்டார் என்பதே அதை கண்டவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திவிடும். நவமரும் கூட போகர் சற்று ரௌத்திரமாக பேசியதை கேட்டு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கொண்டனர். போகரும் இன்னமும் ஏதாவது கேள்வி இருக்கிறதா என்பது போல பார்த்தார். நவமரிடம் ஒரு வகை மௌனம். போகரும் புரிந்து கொண்டார். நீங்கள் எல்லாம் உங்களின் அன்றாட பணியில் எப்போதும் போல ஈடுபடுங்கள். உங்கள் வசம் பாசானம் இருப்பதை மறந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அவ்வப்போது அது ஞாபகத்துக்கு வந்தால் பரவாயில்லை என்றவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பது போல பார்த்தார். நவமரும் கலைந்தனர். அப்போது படபடவென்று சிறகசைத்தபடி சிமிலி என்று போகர் செல்லமாக அழைத்திடும் மணிப்புரா போகர் முன் உள்ள சபரி கொடி பரவி இருக்கும் மூங்கில் வேலியின் மேல் வந்து அமர்ந்தது. அதன் கால்களில் பருமனான செய்தி உருளி. போகர் அதன் அருகில் சென்று அந்த புறாவை அன்போடு பற்றி காலில் கட்டப்பட்டிருந்த உருளியை அவிழ்த்து அதன் மூடியை திறந்து உள்ளே பார்த்தார். உள்ளே திருநீரு நிரம்பி இருந்தது. உள்ளங்கையில் கொட்டவும் ஒரு சிட்டிகை இருந்தது. பன்னீரில் குழைத்து நெற்றியில் பூசிக்கொண்டால் மணக்கும். அவ்வளவும் அகத்தியர் பெருமானின் யாக பஸ்பம். அவர் சீடர்கள் தான் அனுப்பியுள்ளனர் என்றால் பொதிகை மலையில் பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் என்று பொருள். அவர் பொதிகை வந்து விட்டாலே பூவுலக நன்மையின் பொருட்டு வேள்வி புரிவது வழக்கம். அதில் பல சித்தர் பெருமக்கள் பங்கேற்பர். திருமூலர், கொங்கணர், கருவூரார், பின்னாக்கீசர், பிரம்மமுனி, கோரக்கர், அகப்பை சித்தர், உரோம ரிஷி, கடுவெளி சித்தர், காகபுஜண்டர், காலாங்கி என்று எல்லோருமே குழுமி விடுவார்கள். அதிலும் மார்கழி மாத காலகதியும் அதை தொடர்ந்து வரும் தை மாதமும் விசேஷமான நாட்களை உடையவை. மார்கழி மாத துவாதசி திதி விஷமும் அமிர்தமும் ஆகும் நாள். மார்கழி மாத திருவாதிரை திருநாள் இயக்க சக்தியை உணர்ந்து தெளியும் நாள். பின்வரும் தை முதல் நாள் சூரிய கிரணங்களால் சகல உயிர்களும் புத்துணர்வு பெற்றிடும் நாள். அதன் பின்வரும் பூச திருநாள் சித்தனோக்கு சீர்மை பெற்றிடும் நாள். இந்நாட்களில் சித்த உலகின் தலைவராக கருதப்படும் அகத்தியர் பெருமானின் தரிசனமும் அவரது வழிகாட்டுதலும் சுலபமாக ஒரு சித்தனுக்கு கிட்டும். இப்பொழுதும் கூட அதற்கான ஒரு அழைப்பு போன்றதை சிமிலி கொணர்ந்த இந்த விபூதி, அதன் மனமும் நிறமும் அதன் இதமான சூடும் பொதிகை சித்த வெளியில் வேள்வி தொடங்கி விட்டதை அவருக்கு உணர்த்தின. ஒரு வினாடி அங்கு சென்று வர எண்ணியவர் முன்னதாக கன்னிவாடி குகைப்புலம் சென்று கருமார்களை பார்த்துவிட எண்ணினார். அதன் நிமித்தம் தனது தியான கூடத்துக்குள் நுழைந்தவர் தான் வரைந்த தண்டபாணி தெய்வத்தின் திரைச்சீலையோடு பேழை ஒன்றில் கங்கை நீருக்குள் கிடந்த மேகமணி குளிகையை கையில் எடுத்தார். ஓர் இலந்தை பழ அளவில் வெண் சாம்பல் நிறத்தில் இருந்தது. அது ஈரம் சொட்டியது. அதை தன் காஷாய வஸ்திரத்தால் துடைத்தவர் பின் உள்ளங்கையில் வைத்து தியானித்துவிட்டு வாயில் போட்டுக்கொண்டார். விழுங்கினார் போல்தான் தோன்றியது. அப்படியே கையிரண்டையும் கட்டிக்கொண்டு
தன் தியான கூடத்தின் பின்புறமாக தெரியும் ஒரு சிறிய வனப்பரப்புக்குள் நடந்தார். கன்னிவாடி மலையின் குகை. கருமாறி இருவர் கச்சம் கட்டிய நிலையில் திறந்த மார்போடு தலைக்கு துணிப்பாகை தரித்திருந்தனர். குகை பரப்பில் ஒரு துணியை விரித்து அதன் மேல் சலித்த வண்டல், சுண்ணாம்பு மசி, மை போன்ற களிமண் கட்டிகள், வெட்டி எடுத்து வந்திருந்த தேன் மெழுகு கட்டிகள், கண்ணாடி சாடியில் திராவகம், முருங்கை பிசின், அரை சட்டிகள், கார் சட்டிகள், காரை தொட்டி என்று தங்கள் தேவை நிமித்தம் பல பொருட்களை பரத்தி வைத்திருந்தனர். இது போக வலிப்பான், துடைப்பான், குறிக்கட்டி, அடிக்கோல், மட்டக்கயிறு என்றும் குகை தரை பரப்பில் செங்காவியில் தோராயமாக ஒரு உருவத்தை வரைந்து பூசியிருந்தனர். ஒரு ஓரமாக கணப்பை உருவாக்கி இருந்தனர். அதில் ஓரடி உயரத்துக்கு தீநாக்குகள் நெளிவுகளோடு தெரிந்தன. அந்த கணப்பை ஒட்டி சல்லடை, கடப்பாறை, மூங்கில் கூடை, கொத்துவெட்டி, சுத்தியல், அரிவாள், அறம், குத்தூசி, தோலால் செய்யப்பட்ட காற்று துருத்தி, கரித்துண்டுகள் என்று பொருட்களும் கிடந்தன. குகை சுவரில் 7-8 பந்தங்கள் இழுப்பை எண்ணெயில் நனைந்து எரிந்து கொண்டிருந்தன. அதனால் பொன்னால் பூசியது போல உள்ளே வெளிச்சம். கருமார்களில் செங்கான் மண்டியிட்டு தரைப்பரப்பில் செங்காவி கொண்டு உருவாக்கியிருந்த உருவத்தில் ஈர துணி கொண்டு திருத்தங்கள் செய்தபடி இருக்க அதற்கான அளவுகளை ஆளிமுத்து சொன்னபடி இருந்தான். அப்போது இருவர் நாசியையும் ஒருவித விபூதி வாசம் ஈர்க்க தொடங்கியது. இருவருமே ஒரு சேர ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் திரும்பி நாலாபுரமும் பார்த்தனர். அப்போது குகை வாயிலில் போகர் பிரான் தெரிந்தார். காவி வேஷ்டி, மார்பின் மேல் போர்த்தினார் போல காவி துண்டு, மலைக்காற்றில் படபடக்கும் தலைக்கேசம், நாபியை தொடவிளையும் தாடியின் கூரிய பாகம் என்று தியான கூடத்தை விட்டு வெளியேறிய அதே கோலத்தில் அங்கே நின்று கொண்டிருந்தார். ஒரு கையில் திரைச்சீலை. குருசாமி, நீங்களா என்று செங்கானும் ஆளிமுத்துவும் வேகமாக வந்து குனிந்து காலை தொட்டு வணங்கினர். போகர் புன்னகைத்தார். அப்படியே பார்வையால் குகை முழுக்க பார்த்தார். அவர்கள் செயல்பட தொடங்கிவிட்டதை அவர் கண்ணில் பட்ட பொருட்கள் உணர்த்தின. அவர் தன் வசம் இருந்த திரைச்சீலையை அவர்கள் தரை பரப்பில் வரைந்திருந்த செங்காவி உருவத்தின் அருகில் சென்று விரித்து அருகில் இருத்தினார். கிட்டத்தட்ட இரு உருவமும் ஒன்றாகவே இருந்தன. 4.5 அடி உயரம், 1.5 அடி அகலம். அதனால் உருவான செவ்வகம் என்று பெரிய வித்தியாசம் இல்லை. அதை கண்ட போகர் முகத்தில் மேலும் புன்னகை கூடியது. அருமை, அற்புதம். எங்கே உங்கள் உயரத்துக்கு உருவத்தை வரைந்து விடுவீர்களோ என்று எண்ணி இருந்தேன். சில ரூபங்கள் தத்துவங்களையும் மறைமுகமாக அநேக செய்திகளையும் உடையவை. அதிலும் இந்த தண்டவாணி 12 கரங்கள் கொண்டவன் போல 12 பிராயத்தவன். பருவங்கள் எழில் மிளி என்னும் 2ஆம் பருவத்தவன். மரவோன் எனும் அடுத்த பருவத்தின் சாயல் ஆங்காங்கே தெரியலாம். ஆனால் மீளி பருவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஓரளவு நாங்களும் இது குறித்து அறிவோம் குருவே. ஆனால் ஒரு சிற்பி அளவுக்கு எங்களுக்கு ஞானம் இல்லை என்றான். அத்தகைய ஞானம் உங்களுக்கு வாய்க்க வேண்டுமெனில் சிற்ப சாஸ்திரம் குறித்த நூல்களை தகுந்த சிற்பியிடம் வாசித்து கற்க வேண்டும். விஸ்வதர்மம், மிகுதாவட்டம், பாராசரியம், மானபோதம், கலந்திரம், மயன், மதம் என்று ஏராளமான நூல்கள் உள்ளன. இவற்றை வாசிக்க உங்களுக்கும் ஞானம் ஏற்படும். வாஸ்து சாஸ்திர உபநிடதம் என்றொரு நூலையும் உங்களை போன்றோர் வாசிப்பது அவசியம். அதே போல தேவ பாஷையில் அமைந்த காமி காமகம் எனும் நூலும் பிரதானம்தான் என்றார். இவற்றையெல்லாம் குருகுலத்துக்கு சென்றல்லவா கற்க முடியும். நாங்கள் எங்கள் முன்னோர்களையே குருவாக கொண்டு இந்த கலையில் பணிபுரிபவர்கள் ஆசானே. வழி வழியாக வருவதும் சிறப்பு மிக்கதுதான். இரத்தத்திலேயே கலை அறிவு ஊறி இருக்கும். காலத்தால் மிகுந்த ஞானமும் ஏற்பட்டு பேசும் சிற்பங்களையே படைக்க முடியும் என்றார். பேசும் சிற்பங்களா? ஏன் நம்ப முடியவில்லையா? ஆம் குருவே, கல் உருவம் கவர்ந்து வேண்டுமானால் இழுக்கும். எங்காவது பேசுமா? கந்தமாடன் என்றொரு சிற்பி. இவர் சாமுத்திரிகா லட்சணங்களை நன்கு அறிந்தவர். மொத்த சாமுத்திரிகா லட்சணங்கள் 32. இந்த லட்சணம் பிசகாமல் சிலை வடித்து இதன் காதில் ஜீவ மந்திரத்தை ஓதினால் இந்த சிலைக்கு உயிர் வந்துவிடும் என்பார் இந்த சிற்பி. அதுபோல ஒரு நந்தி உருவத்தை ஒரு சிவாலயத்தில் செதுக்கினார். அந்த சிவாலயம் விடைப்பாடி எனும் ஊரில் உள்ளது.
இப்போதும் அங்கு பௌர்ணமி இரவென்று சென்றால் நள்ளிரவில் அந்த விடை உயிர்த்தெழுந்து கோயிலுக்குள் நடமாடுவதை காணலாம். நிஜமாகவா? கற்சிலைக்கு உயிர் வந்திடுமா? 32 லட்சணமும் உள்ளவற்றுக்கு உயிர் வரும். ஜீவ மந்திரம் ஓத தெரிந்திருக்க வேண்டும் என்றார். இது என்ன குருவே, ஏதோ கண்கட்டு போல் அல்லவா உணர தோன்றுகிறது என்றான் ஆலிமுத்து. ஒரு கோணத்தில் அப்படித்தான், ஆனால் இம்மட்டில் பல கோணங்கள் உள்ளன. நம் உடலின் திசுக்கள் அசையும் தன்மையும் மாறும் தன்மையும் கொண்டவை. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருப்பதே நம் தேகம். சிலாரூபத்தில் அதுபோல மாற்றங்கள் இல்லை. பஞ்சபூதங்களின் உறைந்த திடத்தன்மையையே கற்கள் உணர்த்துகின்றன. அதே சமயம் இவை நல்ல ஒலி வாங்கிகள். ஒரு கல்லானது அதன் முன் உருவாகும் சர்வ சப்தங்களையும் ஈர்த்து பிடித்துக் கொள்கிறது என்பதை நுண் யோகியாக ஒருவர் மாறும்போது உணரலாம். அதாவது தன் உடம்பை 100% கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனே நுண் யோகி ஆவான். இவனால் ஒரு பூ பூக்கும் ஓசையை கூட கேட்டு உணர முடியும். அத்தகைய அதிதீவிர கேட்கும் திறனை உடைய செவி புலன்களால் இந்த கற்களில் படிந்திருக்கும் சப்தத்தை கேட்டு சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்கள் அநேகர் இந்த மண்ணில் உண்டு. இப்படியெல்லாம் கூட அதிசயமான விஷயங்கள் உண்டு என்பதை நாங்களே கூட இப்போதுதான் கேட்கிறோம் பிரானே. தெரியாதவரை எதுவும் அதிசயம்தான். தெரிந்துவிட்டால் ஒரு முறைக்கு பல முறை பரிச்சயமும் ஏற்பட்டு விட்டால் அது எதுவாயினும் 10ஓடு 11 ஆகிவிடும். குருவே, நீங்கள் சொன்ன பரிச்சயங்கள் எதனாலோ எங்களுக்கு இதுவரை ஏற்படவே இல்லை. அது ஏன்? வாழும் முறையும் வாழ்விடமும் தான் அதற்கு காரணங்கள். அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் குருவே? அறிவுபூர்வமாக நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒவ்வொரு உயிரின் பின்னாலும் கர்ம பூர்வம் என்கிற ஒரு விஷயமும் உண்டு. அதுதான் ஒரு உயிரின் பிறப்பை தீர்மானம் செய்கிறது. அதுதான் ஒருவனை அரசன் மகனாக பிறக்கச் செய்து தங்க தொட்டிலில் கிடத்துகிறது. அதுதான் ஒருவனை ஆண்டியாக ஆக்கி தெருவில் விடுகிறது. கர்மத்துக்கு அப்படி ஒரு சக்தியா குருவே? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? கர்மம் என்று தாங்கள் எதை சொல்கிறீர்கள்? அதுவே எங்களுக்கு புரியவில்லையே. உங்கள் செயல்பாடுகள் அவ்வளவுமே கர்மம்தான். இந்த செயல்பாடு நல்ல விதமானால் அது நல்ல கர்மம், தீமை பயக்குமானால் தீய கர்மம். எது நல்லது எது கெட்டது என்பதிலேயே தெளிவில்லாத போது எப்படி குருவே ஒருவன் நல்வினையை மட்டுமே செய்ய முடியும்? தெளிவில்லாமல் புரியும் கெட்ட கர்மங்களுக்கு பரிகாரங்களும் மன்னிப்பும் உண்டு. தெரிந்து செய்பவற்றுக்கு இரண்டும் இல்லை, அனுபவித்துத்தான் தீர வேண்டும். குருவே, உங்களோடு பேசும்போது நேரம் போவதே தெரியவில்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் குருவே. என்ன? ஒரு அதிசய அனுபவத்துக்காவது நீங்கள் எங்களை ஆட்படுத்த வேண்டும். நாங்கள் அதை அனுபவபூர்வமாக உணர வேண்டும் குருவே. அவ்வளவுதானே? விடைப்பாடி கல் நந்தி உயிர் தெழுவதை நீங்கள் காண செய்கிறேன். அதற்கு நாட்கள் உள்ளன. அதற்குள் நீங்கள் அச்சுருவத்தை செய்துவிட வேண்டியது முக்கியம். ஒவ்வொரு நொடியும் நாங்கள் அதில்தான் கவனமாக உள்ளோம் குருவே. மெழுகால் சிலை வடித்து களிமண்ணை கரைத்து சிலை மேல் ஊற்றி அதை சுட்டு காய செய்து பின் சிலைக்குள் உலோக குழம்பை உருக்கி வார்த்திடும் போது உள்ளிருக்கும் மெழுகு உருகி வெளியேறிவிடும். உலோகம் உள்ளே தங்கிவிடும். பின் ஆறிவிட்ட நிலையில் மேலுள்ள மண்ணை உடைக்க அவ்வளவு மண்ணும் அகன்று உள்ளே சிலா ரூபம் காட்சி தரும். இது உலோக சிலைக்கான நடைமுறை. தாங்களோ நவபாசானத்தால் சிலையை செய்ய விரும்புகிறீர்கள். பாசான கலவை உலகம் போல இருக்குமா இல்லை நெளிந்து கொடுக்குமா என்பதை நாங்கள் அறிந்திருக்கவில்லையே. எனவே தாங்கள் தான் அதை பற்றி கூற வேண்டும். சரியான கேள்வி. எனக்கே கூட இது ஒரு புதுவிதமான அனுபவம்தான். எனவே நான் முன்னதாக ஓரடி உயர சிவலிங்கம் ஒன்றை செய்ய விரும்புகிறேன். அநேகமாக பாஷான குழம்புக்கு உலோக குணமே ஏற்படும் என்று கருதுகிறேன். அதே போல இந்த உலகில் இந்த நொடி கோடி கணக்கில் லிங்க சொரூபங்கள் இருக்கக்கூடும். ஆனால் நவபாஷான லிங்கம் என்று ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை. நானே முதலில் அதை செய்து பார்த்து அதன் உறுதியை தெரிந்து கொண்டு பிறகு தண்டபாணி விக்கிரகத்தை செய்ய விரும்புகிறேன். நல்ல கருத்து. பாசானத்தை புரிந்து கொள்ள இதுவும் ஒரு நல்ல வழிதான் குருவே. ஆம், அந்த ஈசனும் பாசானன் தான். அதனால்தான் அவனுக்கு நீலகண்டன் என்று பெயர். எனவே நான் முதலில் செய்யும் பாசான லிங்கத்துக்கு நீலகண்ட லிங்கம் என்பதே பெயராகும். கேட்கவே மகிழ்ச்சியாக உள்ளது குருவே.
அந்த நீலகண்ட லிங்கம் மாதிரி லிங்கத்தை நாங்கள் இப்போது செய்ய தொடங்கிவிடவா? ஆம், முதலில் அதையே செய்யுங்கள். நாளை திருவாதிரை நட்சத்திர நாள், திங்கட்கிழமை அமாவாசையும் வருகிறது. இது ஒரு அபூர்வ இணைப்பு. இப்படிப்பட்ட நாளை அமாசோம நாள் என்போம். இந்த நாளில் அரச மரத்தை சுற்றிட உடம்பின் சர்வ நாடிகளும் சுத்தமாகும், சுரப்பிகள் சீராக சுரக்கும். அது மட்டுமல்ல, பெண் மக்கள் இப்படி ஒரு நாளில் அரச பிரதட்சணம் எனும் அரசவலம் வந்தால் கர்ப்பப்பை வலிமை பெற்று பிள்ளை பேறு உறுதியாகும். பிறக்கும் குழந்தையும் ஆணாக அமையும். நாளைய தினத்துக்கு அப்படி ஒரு வலிமையை இயற்கை இறையருள் வடிவில் வழங்கியுள்ளது. எனவே நாளை மதியம் உச்சி வேளையில் அபிஜித் முகூர்த்த காலத்தில் அந்த மாதிரி நீலகண்ட லிங்கத்தை நீங்கள் செய்து வையுங்கள். நான் நவவாசான கலப்போடு வருகிறேன். முன்னதாக பொதிகை மலைக்கு சென்று அகத்தியர் பெருமானிடமும் ஏனைய சித்தர் பெருமக்களிடமும் ஆசி பெற்றுக் கொள்கிறேன் என்ற போகர் அவர்கள் இருவர் சிரத்தின் மேலும் கரம் பதித்து ஆசி கூறிவிட்டு புறப்படலானார். என்று சாந்த பிரகாசையும் சாருபாலாவையும் பார்த்த பாரதியிடம், யார் இவர்கள் எனும் கேள்வி. அரவிந்தனும் கடபயாதி எனும் அந்த புத்தகத்திலிருந்து நிமிர்ந்து அவர்களை பார்த்தான். சாந்த பிரகாஷ் சம்பிரதாயமாக கை நிறைய பழங்கள் வாங்கி வந்திருந்தான். அச்சிட்ட ஒரு துணிப்பை பார்த்த மாத்திரத்தில் அதை உணர்த்தியது. வெரி குட் மார்னிங் என்று சாந்த பிரகாஷிடம் ஓர் இதமான தொடக்கம். பதிலுக்கு குட் மார்னிங் என்ற பாரதியிடம் சாந்த பிரகாஷ் பழங்களை நீட்டினான். என்ன இதெல்லாம்? ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ். முதலா சந்திக்கும் போது பூ பழம்னு சந்திக்கிறது தானே வழக்கம். நீங்க பழங்களை வாங்கி கொண்டே கேட்டாள். பின் அதை ஒரு சோபா மேல் வைத்தாள். என் பேரு சாந்த பிரகாஷ். சி இஸ் மை வைஃப் சாருபாலா. நாங்கள் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கோம். நான் அங்கே ஒரு கூரியர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நடத்துகிறேன். நாங்கள் பல்லாவரம் பிரம்மாண்ட ஜமீனோட வாரிசுகள். சாந்த பிரகாஷ் சொல்லி முடிக்கவும் பாரதியும் சற்றே புன்னகைக்கு மாறியவளாக, வாங்க உட்காருங்க என்றாள். அந்த இடைப்பட்ட நேரத்தில் சாருபாலா ஹாலில் முருகன் படத்துக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை பார்த்து விட்டாள். அவள் முகத்தில் அலாதியான ஒரு பிரமிப்பு. பாரதி உட்காரச் சொன்னதை கேளாதவள் போல அதன் அருகில் சென்று உற்று பார்க்க தொடங்கினாள். சாந்த பிரகாசும் அவளை நெருங்கி பெட்டியை பார்க்கலானான். பாரதியும் அவர்களை நெருங்கினாள். இந்த பெட்டி எதுக்கு கேட்குறீங்க? இது எங்க ஜமீன் பங்களாவிலிருந்து எடுத்துட்டு வந்தது தானே. சாரி, நான் இதை ஒரு ஆன்டிக்ஸா விலைக்கு வாங்கினேன். அந்த பிளாட்பார கடை துரியானந்தம் கிட்ட இருந்து தானே? ஆமாம், நாங்களும் அவன் மூலமாக தான் உங்கள் அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். இது எங்கள் குடும்ப ப்ராப்பர்ட்டி. என் கொள்ளு தாத்தாவோ எள்ளு தாத்தாவோ வச்சிருந்தது. ஐசி, வாங்க முதல்ல உட்காருங்க. பாரதி அவர்களை சோபா நோக்கி கை காட்டி அழைத்தாள். அவர்களும் வந்து அமர்ந்தனர். ஆனால் சாருபாலா பார்வை அந்த பெட்டி மேலேயே இருந்தது. சாந்த பிரகாஷ் மட்டும் பாரதியை பார்த்து பேசினான். இது எங்க குடும்ப சொத்து. இதுக்காக தான் நாங்கள் யூஎஸ்ல இருந்தே வந்திருக்கோம் என்று சாந்த பிரகாஷ் சொல்லவும் அரவிந்தனுக்குள் நேற்று இரவில் பழனியிலிருந்து ரிப்போர்ட்டர் செந்தில் சொன்னதுதான் நினைவுக்கு வந்தது. இந்த பெட்டிக்காக 2 பேர் வருவார்கள் என்று அந்த பண்டார சித்தர் சொல்லி இருந்தாரே. அந்த ஞாபகத்தோடு புத்தகத்தை மடித்து வைத்துவிட்டு அவனும் பாரதி அருகில் வந்து அமர்ந்தான். சாந்த பிரகாஷ் முகத்தில் ஒரு 4 நாள் தாடி, கண்களில் லேசான கலக்கம். ஆனால் உடையில் உயர்தர பிராண்டட் முத்திரையும் நேர்த்தியும். பாடி ஸ்ப்ரே கூட லோக்கல் இன்றி அவன் ஒரு ஃபாரினர் என்பதை அழுத்தமாக உணர்த்தவும் பாரதிக்கு என்ன பேசுவது என்பதில் குழப்பம். அப்போது சாருபாலா யதார்த்தமாக பெட்டிக்கு அருகில் ஒரு விரித்த வண்ண துணிமேல் கலை பொருள் போல் வைக்கப்பட்டிருந்த வாளையும் பார்த்துவிட்டு எழுந்து அதன் அருகே சென்றாள். சாரு, எங்க போற? ஸ்ட்ரெயின் பண்ணாத. இல்லைங்க, இந்த வாளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேங்க என்றபடியே அருகில் சென்று அதை கையில் எடுக்கவும் செய்தாள். அதுவும் ஒரு ஆன்டிக்ஸ் ஐட்டமா, அந்த துரியானந்தம் கிட்ட வாங்கினதுதான் என்றபடியே பாரதியும் வேகமாக அவளை நெருங்கி எங்கே அவள் வாளை உருவிவிடப் போகிறாளோ என்று பயந்தாள். சாருபாலா உற்று பார்த்தபடியே விழியை விரித்தவளாக, இது எங்க குலதெய்வமான சுடலை மாட சாமிக்கு நேர்த்தி கடனா செலுத்துற நேர்த்தி கத்தி மாதிரியே இருக்கே என்றாள். பாரதிக்கும் அரவிந்தனுக்கும் திக்கென்றது. அவள் சொன்னது சரி என்பதற்கு ஆதாரமாக அந்த வாளிலேயே 8 திக்கும் காவல் காக்கும்
சுடலை முனிக்கு இட்டமுடன் சமர்ப்பணம் எனும் வரிகள் இருப்பதை இருவருமே எண்ணி பார்த்தனர். சாருபாலாவோ தன்னை மறந்து சுடலை முனியை நினைத்தவளாக உரையில் இருந்து வாளை சரக்கென்று உருவினாள். ஆனால் யாருக்கும் எந்த வெட்டுக்காயமும் ஏற்படவில்லை. ஆனாலும் பாரதியிடம் படபடப்பு. ஐயோ, என்ன மேடம் நீங்க உருவிட்டீங்க, அது வெட்டிடுங்க என்றால் மிக வேகமாக. என் குலசாமிங்க, கும்பிட்டுட்டு தானே வெளியே உருவினேன். பாருங்க, இதுல எழுதி இருக்கிறத, இது எங்க குலசாமி நேர்த்தி கத்தியே தான் என்று சாருபாலா சற்று தெம்பாக சொல்லவும், அந்த ஹாலில் முத்துலட்சுமி, அடைக்கலம்மா, தோட்டக்கார மருதமுத்து என்று எல்லோரும் வந்து குழுமியவர்களாக அங்கு நடப்பதை ஆர்வமாக பார்த்தபடி இருந்தனர். கச்சிதமாக பானுவும் தோளில் ஒரு லெதர் பேக்குடன் உள்ளே வந்தபடி இருந்தாள். கடிகாரத்தில் மணி 10 நெருங்கி கொண்டிருந்தது. பானு பாரதிக்கு முதல் காரியமாக குட் மார்னிங் சொன்னாள். வெரி குட் மார்னிங். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் வர்றேன். சாருக்கு அப்படியே தான் இருக்கு. உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னார் டாக்டர் என்ற பானு பேச்சின் நடுவே வாளும் கையுமாக நிற்கும் சாருபாலாவை சற்று பீதியோடு பார்த்தாள். நீ ஆபீஸ் ரூமுக்கு போ, இப்ப இங்க வேற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு என்றாள் பாரதி. பானுவும் இல்ல அந்த பங்களாவில் அவளுக்கென்று எம்பியாக இருக்கும் ராஜா மகேந்திரன் ஒதுக்கியிருந்த அறை நோக்கி நடந்தாள். அப்படியே அறை வாசலில் மறைவாக நின்று கொண்டு பார்க்கவும் ஆரம்பித்தாள். சாருபாலாவிடம் திடீரென்று ஒரு உற்சாகம். சந்தா, இந்த வீட்டுல ஒரே சமயத்துல உங்க வீட்டு பெட்டியும் எங்க குலதெய்வ வாளும் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா மட்டும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு சந்தா. உங்க தாத்தா கனவுல வந்து சொன்னது இப்ப இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு ஹோ ரிலேட்டடா இல்ல என்று கேட்கவும் சாந்த பிரகாசும் ஆமோதிப்பாக சிரித்தான். பாரதிக்கு விஷயம் புதிதாக விரிவதில் ஒரு ஆச்சரியம், அதே சமயம் குழப்பம். இடையில் அப்பா ராஜமகேந்திரன் குறித்த எண்ணம் வேறு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். நான் இப்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலையில இருக்கேன் என்றாள். ஐயன் சாரி சாரு, அந்த வாளை எப்படி வை, கமான் வந்து முதல்ல உட்காரு. மேடம், நீங்க பாரதி தானே? எஸ், வெரி ஹாப்பி டு மீட் யூ. நான் விவரமா எல்லா விஷயத்தையும் சொல்றேன், கொஞ்சம் எல்லோரையும் விலகி இருக்க சொல்றீங்களா? சாந்த பிரகாஷ் சுற்றி முத்துலட்சுமியிலிருந்து மருதமுத்து வரை ஒரு பார்வை பார்த்தான். பாரதி பதிலுக்கு அவர்களை பார்க்கவும் மருதமுத்துவும் அடைக்கலம்மாவும் விலகி கொள்ள முத்துலட்சுமி அது தனக்கில்லை என்பது போல மனக்குழப்பத்தோடு நின்றாள். பானு கண்ணில் படாதபடி ஒளிந்து கொண்டாள். சாந்த பிரகாஷ் தன் மகன் ஒரு அரவாணியாக மாறிவிட்டதில் இருந்து தங்கள் குடும்பத்தில் அரவாணிகள் ஏதோ ஒரு வகையில் தொடர்வதை சொல்லி அந்த பெட்டியில் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு தன் தாத்தாவினால் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது வரை மெல்லிய குரலில் சொல்ல சொல்ல பாரதி அரவிந்தன் 2 பேரிடமும் விக்கிப்பு. இடையில் பானுவின் செல்போனில் அழைப்பொலி. மறுமுனையில் அந்த டெல்லி ஜோதிடர் நந்தா. பானு, இப்ப எங்க இருக்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று கேட்க பானுவும் சாந்த பிரகாஷ் சொல்வது காதில் பெரிதாக கேட்காத நிலையில், பெட்டியை தேடிக்கிட்டு புதுசா 2 பேர் வந்திருக்காங்க ஜி, அவங்களுக்கு தான் அந்த பெட்டி சொந்தமா, இங்க இருக்கிற வாள் கூட அவங்க சொந்த மாதிரி தான் தெரியுது, குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்ல தொடங்கினார். பெட்டியை திறந்துட்டாங்களா? திறந்த மாதிரி தெரியல ஜி, தப்பு பண்றாங்க, அதுக்குள்ளதான் நம்ம எம்பிக்கு மருந்து இருக்கு. நான் என்ன பண்ண முடியும் ஜி, பாரதி மேடம் கண்ணாலேயே பேசுறவங்க, என்னை இங்க அவங்க பாக்குற பார்வையே சரியில்லை. இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கூப்பிட்டதை சொன்னேன், அவங்க கிட்ட பதிலுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை என்றார். போனை கொஞ்சம் பாரதி கிட்ட கொடுக்குறியா, நான் சொல்லி பார்க்கறேன். ஐயோ வேணாம் ஜி, நீங்க நேரா பேசுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க. நேரம் போயிட்டே இருக்கு பானு, சாரை காப்பாத்த சில மணி நேரம் தான் இருக்கு. அடுத்து வர்ற நட்சத்திரம் அவருக்கு பொருந்தாத நட்சத்திரம். மாத்திரை மருந்தை உடம்பு அப்சர்வ் பண்ண அந்த நட்சத்திரம் விடாது. புரியுது ஜி, கொஞ்சம் பொறுங்க, அங்க ஏதோ நடக்க போகுது, நானே உங்களை அப்புறமா கூப்பிடுறேன் என்று போனை கட் செய்த பானு ஒரு திரைச்சீலை ஓரம் சென்று கால்களை உயர்த்தி உடம்பை வளைத்து ஹாலில் நடப்பதை பார்க்க ஆரம்பித்தான். அரவிந்தன் புத்தகத்தை கையில் வைத்தபடி பேசத் தொடங்கி இருந்தான். மிஸ்டர் சாந்த பிரகாஷ், இது உங்க ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், ஆனா நாங்களும் விலைக்கு வாங்கிட்டதால எங்களுக்குத்தான் எல்லா உரிமையும். நாங்க பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு இதை தரலாம், நடுவுல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கத்தான்
நான் இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் இந்த பெட்டியால பல மிராக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதையெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லை. ஆனா இதை திறந்தா உங்க தேவை எங்க தேவைன்னு எல்லாம் பூர்த்தியாகும்னு மட்டும் தோணுது. கத்தி எதனால இதோட சேர்ந்ததுன்னு இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை உடைச்சு திறக்கிறது நல்லதில்லைன்னு தான் இதை முறைப்படி திறக்க இந்த புக்கை நானும் படித்தேன். இது வந்த விதம் கூட மிஸ்ட்ரி தான். இதை திறக்கணும்னா இந்த திருப்புலி சக்கரம்ங்கிற வார்த்தைக்கான கவுண்ட் தெரியணும். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேங்கிறதெல்லாம் அப்புறம். சரியான நேரத்துக்கு தான் நீங்களும் வந்திருக்கீங்க. உங்க முன்னாலேயே நான் ட்ரை பண்றேன் என்று அரவிந்தன் திருப்புலியை கையில் எடுத்துக்கொண்டான். முன்னதாக ஒரு தாளில் சங்கரம் என்கிற எழுத்துக்கு மேல் 262551 என்கிற எண்கள். அந்த எண்கள் எதை சொல்கின்றன? அன்று சதுரகிரி மெத்து மெத்தென்று மேக பொதிகளுக்கு கீழே கரும் பச்சை இளம் பச்சை என இரண்டும் பின்னி பிணைந்தாற்போல் மரம் செடி கொடி எனும் தாவரங்கள் அவற்றையே தன் மேனிக்கான கேசம் போல் ஆக்கி கொண்டு விரிந்து கிடந்தது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நாலாபுரமும் சிவன் கொண்டை போல மலைகள், அதற்கு அப்பாலும் அதன் தொடர்ச்சிகள். இதில் தென்கிழக்கு சிகரத்தின் தொடர்ச்சி பொதிகை வரை தொடர்ந்து அங்கே ஒரு பான தீர்த்தம் என்றும் குற்றாலம் என்றும் அருவி கும்மாளம். தென்மேற்கு புறமோ கேரளமாய் விரிந்து சென்றபடியே இருந்தது. வடபுறமோ கூளாச்சி மலை தொடராய் நீண்டபடியே இருந்தது. இந்திரகிரி, யமகிரி, வருணகிரி, குபேரகிரி என்று இவற்றின் இடையே 4 மலைகள். இதன் நடுவில் கங்காரு வயிற்று குட்டி போல துருத்தலாக 4 மலைகள். இவற்றுக்கு சிவகிரி, பிரம்மகிரி, விஷ்ணுகிரி, சித்தகிரி என்று பெயர். இந்த மலைகளையே சித்தர்கள் உலகம் சதுரகிரி என்கிறது. ஒருபடி மேலே போய் இந்த 4 மலைகளும் 4 வேதமாக திகழ்வதாகவும் கருதுகிறது. மலைகள் முழுக்க மூலிகை செடிகளின் பிரவாகம். முசுமுசுக்கை, ஆடாதோடை, பெருந்தும்பை, பிரம்மத்தண்டு, சதை ஒட்டி, ஆடு தீண்டா பாலை, ஆவாரை, ஆத்தி, கரும்பூலா, செந்தொட்டி, பற்படாகம், விஷ்ணு கிரந்தி, கண்ணுபிழை, குமுலம், நீர்முள்ளி, நீலி, பீனாரி, கண்டங்கத்திரி, குன்றுமுத்து, நிலவாகை, நாயுருவி என்று ஒரே மூலிகை கூட்டம். இதன் வேரில் இருந்து தண்டு, இலை, பூ, காய், பழம் என்று எல்லாமே மருந்துதான். இவற்றுக்கு நடுவே வெண்முட்ட உயர்ந்து நிலாவை பிடிக்க எத்தனித்தபடியே இருக்கும் விருட்சங்கள் வேறு. வெள்ளை வேம்பு, ஜோதி விருட்சம், கருநெல்லி, உரோம விருட்சம், சுணங்க விருட்சம், இரத்த பலாசு, ஏரழிஞ்சி சாயா விருட்சம், கொஞ்சி, உதிரவேங்கை, கைவளாக்கை, கருக்குவாச்சி, ஊக்குனா, பிரம்மதரு, தொனியா, பிராய், கெட்டிவஞ்சி, கருமருது, வசுவாசி, சுரபுன்னை, தேற்றா, கடுக்காய், பாதிரி, அகில், பார்ப்பட்டை, சோம விருட்சம், சேங்கொட்டை, கருநாரத்தை, கனை எருமை, சோகி, அருநெல்லி, தில்லை விருட்சம், வெண்ணாவல், வேர்பலா, கல்லத்தி, தேவதாரு, மருதம், வன்னி, குங்கிலியம், எட்டி, ஆச்சா, தும்புலா, ஆலம், பழுனி, பார்சொரி, பார்ப்பட்டை என்று 48 விதமான பெயர்களில் விளைந்து நின்ற அந்த மலை வெளிகளில் அசுரர்கள் தாங்கள் விளையாடும் போது தூக்கி எறிந்தது போல கிடக்கும் பாறை கற்கள் நடுவில் கீறிக்கொண்டு ஓடும் நீர்ப்பாம்பாய் ஓடைகள். இந்த பாறைகள் விழுந்து கிடக்கும் விதத்தாலேயே குகைகள் பல உருவாகி அவற்றின் இடவாகுக்கு ஏற்றாற் போல தேனீக்கள் கூடு கட்டி இருக்க அவற்றை தேடியபடி கரடிகள் சிலவும் அலைந்து கொண்டிருந்தன. சில இடங்களில் நீர்வெளியானது அகன்று சமதளத்தில் சில 100 அடிகள் ஓடி பின் பாறை இடுக்குகளில் புகுந்து தடதடத்து கீழே இறங்கி சென்றபடி இருக்க இந்த சமதள நீர் பரப்பில் யானை கூட்டம் ஒன்று உருண்டு புரண்டு நீர் பீச்சி கொண்டும் பிளிரிக்கொண்டும் கிடந்தது. பெரு யானைகளை விட குட்டிகளிடம் கும்மாளம் அதிகம் தெரிந்தது. அதன் ஒரு முனையில் புலி ஒன்று சினுங்கும் கண்களோடு நாக்கை நனைத்தால் போதும் என்பது போல தன் உறுதியில்லாத துவண்ட ரோஜா நிற நாக்கை ஓடும் நீர்ப்பரப்பின் மேல் தொட்டு தொட்டு எடுத்தபடியே யானை கூத்தை பார்த்தபடி இருந்தது.
எங்கே போகிறோம், எதற்கு போகிறோம் என்கிற இலக்கே இல்லாதபடிக்கு ஒரு மலைப்பாம்பு நீண்ட தன் குழலுடம்பை அந்த மலைத்தளத்தில் நெளித்தபடி இழுத்து சென்று கொண்டிருந்தது. அந்த மலைவெளி எங்கும் மார்பு பருத்த மாவீரனால் கூட தாங்க ஒண்ணா அளவில் பனிக்கலப்பு கொண்ட கூதல் காற்று வீசியபடி இருக்க, வாலாட்டி, மரங்கொத்தி, கொவ்வைக்கிளி, சிறுகுருவி, சிங்காரி, பட்டுமைனா, வண்ணம்பாவி என்கிற பறவை கூட்டத்தின் குறுக்கோட்டங்கள் மலைத்தளம் முழுக்க கண்ணில் பட்டன. சர்வத்தையும் ரசிக்க இரு கண்கள் மட்டுமே என்பது ஒரு வகை தண்டனைதான். ஆன போதிலும் அந்த மலை அழகை ரசித்தபடியே விண்வெளியே சிறகின்றி பறந்து அல்லது மிதந்து வந்த போகர் பிரான் புகை எழும்பியபடி இருக்கும் அகத்திய சருக்கம் என்னும் வில்வமும் வேம்பும் வேங்கையும் ஓதியமும் மிகுந்து கிடக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த சூழல் முழுக்க நல்ல வாசப்பெருக்கு. கூடவே நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்கின்ற நாம ஒலி வேறு. நடக்க நடக்கவே பல ஒற்றை நாடி சித்தர்கள் கண்ணில் பட்டனர். கோவணம் கூட பற்றின் மிச்சம் என அதையும் துறந்து ஓர் அங்குலத்திற்கு சுருங்கிவிட்ட தங்களின் இனக்குறி தெரியாதபடி அதை தங்கள் சடைமுடி கொண்டு மறைத்தபடி போகர் பிரானை பார்த்து புன்னகைத்தனர். அவர்கள் பலரின் கண்களில் ரசாயன துலக்கல் போல ஒரு புத்தொளி, புருவங்களில் அரிவாள் போல வளைந்த முடிக்கூட்டு, தாடியில் வெள்ளியானது முடியாக வளர விரும்பியது போல ஒரு பெரும் நீட்டம். போகரும் இணக்கமாய் சிரித்தபடியே அகத்தியர் பெருமான் அமர்ந்திருக்கும் குகைக்கு முன் சென்று நின்றார். குகைக்கு வெளியே நசுங்கிய வட்டங்கள் போன்ற பல வடிவங்களில் பாறைகள், அவற்றின் மேல் நிஷ்டையிலும் நீவலிலுமாய் பல சித்த புருஷர்கள். அவர்களில் கருவூராரும் ஒருவராய் இருந்து எழுந்து நின்று வந்தனம் வந்தனம் என்றார். அவர் சொன்ன வந்தனத்தால் கலைந்த கொங்கண சித்தர், அரடே போகரா, வருக வருக என்றார். கொங்கணரின் குரல் கோரக்கர், பிரம்மமுனி உள்ளிட்ட பலரை போகரை நோக்கி திருப்பியது. அதற்குள் குகைக்குள் இருந்து அகத்தியரின் சீடர்கள் என்று வந்த இருவர், வந்தனாதி வந்தனம் போகர் பிரானே, தங்களை பெருமான் அழைத்து வர பணித்துள்ளார் என்றனர். புன்னகை மாறா முகத்தோடு குகைக்குள் நுழைந்தார் போகர். உள்ளே வெளிச்சம் நிறைந்த ஒரு பெருவெளி, மூலிகை புகையின் மந்தமான வாசம், அவ்வளவு குளிரில்லாத ஒரு இள வெப்பம். சற்றே மட்டமான பாறை ஒன்றின் மேல் பத்மாசனத்தில் காட்சி தந்தார் அகத்தியர். தமிழ் முனிக்கு என் தன்னார்ந்த வந்தனங்கள் என்ற போகரை பார்த்த அகத்தியரும், அந்த தமிழுக்கே அணியாய் உயிராய் விளங்கும் முருகனை பாஷாணத்தில் படைக்க இருக்கும் உங்களுக்கு என் ஆசிகள் என்றார் அகத்தியர். ஆசிகளுக்கு என் நன்றிகள் என்றார் போகர். மகிழ்ச்சி போகரே, பணிகள் எந்த அளவில் உள்ளன என்று கேட்டார். 9 பாசாணங்களுக்கு 9 சீடர்களை தேர்வு செய்து அவர்கள் வசம் பாசாணத்தை சேர்த்து அது ஒளியுடம்பை என்ன செய்கிறது என்கிற ஆய்வு நடந்தபடி உள்ளது. நல்ல முன்னெடுப்பு தான், போகட்டும். பாசாணங்களால் முருகனின் ஸ்தூல உடலை உருவாக்க பிரத்யேக காரணங்கள் ஏதும் உண்டா என்று கேட்டார் அகத்தியர். பாசாணம் என்னும் விஷம் அதை உண்ணும் சமயம் உயிராற்றலுக்கு எதிரானதாக ஓர் உயிரை செயலிழக்க செய்வதாக உள்ளது. அதே சமயம் பாசாணம் என்பது தனித்த நிலையில் பெரும் இயக்கத்திறன் கொண்டதாக உள்ளது. ஒரு இயக்கத்திறன் இன்னொரு இயக்கத்திறனை, அதாவது உயிராற்றலை ஏன் ஸ்தம்பிக்க செய்கிறது? இது ஒரு ஆச்சரியம் அல்லவா என்று கேட்டார் போகர். ஆம், ஆச்சரியம்தான் என்றார் அகத்தியர். அதே சமயம் பாசாணங்கள் பல வகைகளாகவும் அவை ஒன்றோடொன்று கலக்கும் போது அதன் வினைப்பாடு புதிய இயக்க விசையுடையதாகவும் மாறுகிறது. இது பிரம்ம சிருஷ்டியின் வினோதம் என்றார் அகத்தியர். அந்த மாற்றத்தை கண்டறிந்து அதை மருந்தாக மாற்றுவதே என் நோக்கம் என்றார் போகர். இந்த மருந்து எனும் சொல் எப்படி உருவானதென்று தெரியுமா என்று கேட்டார் அகத்தியர். தமிழுக்கு அகத்தியம் என்ற இலக்கண நூலையே எழுதிய தங்களிடம் நான் எதையும் அறியவே விரும்புகிறேன். இந்த மட்டில் நான் அறிந்தது என்று ஒன்று பெரிதாக இல்லையே என்றார் போகர். தங்களிடம் நான் என்கிற ஆணவம் அடங்கிவிட்ட ஓர் ஆனந்த நிலையை காண்கிறேன். இந்த மட்டில் நான் உணர்ந்ததை கூறுகிறேன். தமிழில் மறந்து என்று ஒரு சொல் உண்டு. அதன் பொருள்
நாம் அறிய பெற்ற ஒன்றை இழந்து விடுவது என்பதாகும். இந்த மறதி தற்காலிகமானதாக இருந்து ஞாபகம் மீண்டும் வரலாம். முற்றாகவும் மறந்து ஞாபகம் இல்லாமலும் போகலாம். மொத்தத்தில் அறிந்த ஒன்றை இழந்து விடுவது என்பதே மறந்து எனும் சொல்லுக்கான பொருள். இதில் ஒரு எழுத்து சற்று திரிந்து, அதாவது ரகரம் ருகரம் என்று மாறி வரும்போது மறந்து மருந்து என்றாகி விடுகிறது. ஆம் பெருமானே, மொத்தத்தில் இழந்து விட்டதை அல்லது இழக்கவிருப்பதை நாம் திரும்ப அடைவதையே மருந்து குறிப்பிடுகிறது. ஆம் தானே என்றார் அகத்தியர். ஆமாம் பெருமானே என்றார் போகர். இந்த மட்டில் நாம் மருந்தால் அடைவது ஆரோக்கியம் அல்லது ஆதர்ச சக்தி, அதுவும் இல்லையேல் இழக்கவிருந்த உயிர் இம்மூன்றையும் பெற்று தருவதாய் மருந்துதானே உள்ளது. உண்மை, முக்காலும் உண்மை. ஓர் எழுத்து மாற்றம் இப்பேற்பட்ட பொருள் மாற்றத்தையே அளித்து விடுகிறது என்பதை கவனித்தீரா? ஆமாம் குருவே. இறைமொழி, இனிய மொழி என்றெல்லாம் தமிழ் சொல்வதன் பொருளை உடல், உயிர், உள்ளம் எனும் மூன்றாலும் உணர்வது என்பது உண்மையில் பெரிய பாக்கியம் அல்லவா? மருந்து என்று சொன்னவுடன் எனக்குள் இப்படி பல எண்ணங்கள். முருகப்பெருமான் பிறப்பே ஒரு மருந்துதானே. அசுரனான சூரபத்மனால் தேவர்கள் உலகமே அல்லல் பட்டபோது அந்த அல்லல் போக்கும் மருந்தாக எம்பெருமானின் நெற்றிக்கண்ணின் சுடரிலிருந்து பிறந்த பிள்ளையல்லவா இந்த முருகன் என்றார் அகத்தியர். அது மட்டுமா, முற்பிறப்பில் பூரணமான பிரம்மஞானி எல்லோரும் பிள்ளை வரம் பெற்று பிள்ளையை அடைவார்கள். ஆனால் முருகனோ தானே வரம் தந்து தானாய் முன்வந்து உதித்த பிள்ளை அல்லவா? ஆமாம், நன்கு சொன்னீர்கள். முருகன் எனும் மருந்து தேவர்கள் பொருட்டு தானாக அல்லவா வந்தது? அப்படி தேவர்கள் பொருட்டு நெற்றி சுடரில் இருந்து வந்தவனைத்தான் மாந்தர்கள் பொருட்டு நான் பாஷாணத்தில் இருந்து பெற விரும்புகிறேன். அதிலும் நவ சக்திகளோடு பெற விரும்புகிறேன். அதற்குத்தான் நவ பாஷாணங்கள் என்றார் போகர். நவ கோள்களால் இயக்கப்படும் மனித உயிர்களுக்கு அந்த கோள்களின் அம்சமான பாஷாணங்களாலேயே புத்துயிர் அளிப்பதுதான் தங்கள் நோக்கம் என்று சொல்லுங்கள். ஆம் பெருமானே, கதிரவன் தன் உஷ்ணத்தால் மேனி தீண்டுவது போல, காற்று தன் குளிர்ந்த தன்மையால் தன்னை உணர்த்துவது போல, வாசமானது விழிகளுக்கு புலனாகாவிட்டாலும் நாசிக்கு புலனாகி பரவசம் அளிப்பது போல இந்த நவபாஷான முருகன் தண்டபாணி என்னும் திருநாமத்தோடு தன்னை காண்பவர் மேனியில் பல அரிய வேதியியல் மாற்றங்களை செய்ய போகிறான் என்றார் போகர். மேலான இந்த செயலுக்கு மனோன்மணியே உறுதுணையாக இருக்க அனைத்தும் நலமாக முடியும். கவலை வேண்டாம். உமக்கு எனது பூரண நல்லாசிகள். மகிழ்வும் நன்றியும் பெருமானே. உமது மருந்து ஒரு புனித தலமாகவே ஆவதாக. இதனால் காலத்தால் நரை திரை மூப்பை வென்று நீர் சிந்திக்கப்படுவீராக. அகத்தியர் வாழ்த்தி அருளிட ஏனைய சித்தர் பெருமக்களும் அங்கு ஒன்று கூடி வாழ்த்தியதோடு, போகர்பிரானே, பொதினியில் தண்டபாணி தெய்வம் ஆலயம் காணும் சமயம் சித்த நெறி உயிர் துடிப்போடு திகழும் வண்ணம் அதன் தொடர்போடு கூடிய ஒரு செயலை செய்திட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகிறோம் என்று கருவூராரும் கொங்கணரும் ஒரு சேர கூறினார்கள். தாங்கள் கூற வருவது எனக்கும் புரிகிறது. நிலையாக ஒரு ஆலயம் உருவாகப் போவதைப் போலவே ஒரு நடமாடும் ஆலயத்தையும் நான் உருவாக்கம் செய்ய இருக்கிறேன். எம்பெருமானாகி அந்த ஈசன் லிங்க வடிவில் அந்த நடமாடும் ஆலயத்து தெய்வமாக சித்த நெறியை விளங்கச் செய்வான். சித்த நெறியால் இந்த மலையும் மலையின் காடும் காட்டின் விருட்சங்களும் என்றும் பொலிவோடு திகழும் என்றார் போகர். அட, நாங்கள் விருப்பத்தை தான் கூறினோம். ஆனால் அது ஒரு செயல் வடிவமாகவே உங்களிடம் காணப்படுகிறதே. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அந்த லிங்க வடிவோடு நான் விரைவில் இங்கு வருவேன். அகத்தியர் பெருமானே அதன் முதல் வழிபாட்டை தொடங்கி வைத்து ஆசி கூற வேண்டும். போகரின் கூற்றை கேட்டு அகத்தியர் பொலிந்த புன்னகையால் அதற்கு சம்மதம் தெரிவிக்க, போகரும் மனதுக்குள் கருமார்கள் இருவரும் செய்ய தொடங்கியிருக்கும் நவபாசான லிங்க வடிவை ஒரு வினாடி தன் மனக்கண்ணில் எண்ணி பார்த்தார். கன்னிவாடி குகைக்குள் கருமார்கள் தேன் மெழுகாலேயே அந்த லிங்கத்தை அழகாய் வடிவமைத்து அதன் மேல் களிமண்ணையும் பூசி அதை தீயில் இட்டு வாட்டியபடி இருந்தனர். தீ நாக்குகள் இடையே
மண்ணாலும் மெழுகாலும் ஆன அந்த லிங்கம் அண்டம் நான், அகிலம் நான், சர்வமும் நான் என்பது போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. என்று அரவிந்தன் தான் எழுதியிருந்த எண்களை காட்டியவன். இதுல சேங்கிற எழுத்தோட மதிப்பு 2, இங்குங்கிற எழுத்தோட மதிப்பு 6, அதே போல கேங்கிற எழுத்தோட மதிப்பும் 2 தான். அடுத்து ர இதோட மதிப்பு 5, இம் இதோட மதிப்பு 1. ஆக 2, 6, 2, 5, 1. இந்த மதிப்பை இந்த புத்தகத்தை படிச்சு கணக்கு போட்டு கண்டுபிடிச்சேன். கடபயாதிங்கிற இந்த புத்தகம் 1000-2000 வருஷங்களுக்கு முன்னால இருந்த ஒரு வினோதமான கணித முறை. இப்படி சொல்லி நிறுத்தியவன் பாரதியையும் சாரு பிரகாஷையும் சாரு பாலாவையும் ஆழமாக பார்த்தான். அரவிந்தன், உங்க விளக்கம் எல்லாம் அப்புறம். இப்ப இந்த 2, 6, 2, 5ங்கிற எண்ணை வச்சு என்ன செய்ய போறீங்க? மிக சார்பாக கேட்டாள் பாரதி. இந்த மரப்பெட்டியில இந்த எழுத்துக்களுக்கு கீழே இருக்கிற துவாரத்துக்குள்ள முடுக்கப்பட்டு பூட்டப்பட்ட ஸ்க்ரூக்கள் இருக்கு. அத வழக்குல திருகாணின்னு சொல்லுவாங்க. அந்த திருகாணிகள் தான் லாக் சிஸ்டமா இருக்கு. அந்த திருகாணிகளை முதல்ல அதோட முனை உள்ள இருக்கிற வாக்கிங் சிஸ்டத்துக்கு காரணமான உள்பரப்புல போய் முற்ற அளவு நாம திருகாணியால திருகி முடிச்சிடணும். பிறகு சேங்கிற எழுத்துக்கு கீழே இருக்கிற துவாரத்துல 2 முழு சுற்று மட்டும் பின்புறமா திருப்பணும். அதே போல இங்குங்கிற துவாரத்துல 6 முழு சுற்று திருப்ப, கேவ்ல 2 முழு சுற்று, ரேவ்ல 5, 1ல 1 சுத்துன்னு சுத்திட்டு திறக்க முயற்சி செஞ்சா திறந்துடும். அப்புறம் என்ன பேச்சு? முதல்ல திறங்க. பாரதி மிகவே வேகமானாள். அரவிந்தனும் திருப்புலியை எடுத்தவனாக முருகன் படத்தை பார்த்தான். இதற்கு மேல் இந்த பெட்டியோடு அல்லாட முடியாது என்பது போல பார்த்தவன் துவாரங்களுக்குள் திருப்புலியை நுழைத்து திருகாணியின் தலைபாகத்து காடியில் திருப்புலியின் கூறிய அதே சமயம் தட்டையான பரப்பை பதிய செய்து அவ்வளவு திருகாணிகளையும் முதலில் முட்டும் அளவு திருகி முடித்தான். பின் பெயருக்கு கீழுள்ள எழுத்து கொண்ட துவாரங்களில் அவன் கணித்த எண்ணிக்கைக்கு ஏற்ப திருகினான். இறுதியாக இம் என்ற எழுத்துக்கான ஒரே ஒரு சுற்றை திருகி முடித்த நொடி பெட்டி பட்டென்று திறந்து கொண்டது போல ஒரு சத்தம். அதே நொடி சாரு பாலாவும் முகம் மாறியவளாக வாந்தி வந்துவிட்ட அறிகுறிகளோடு வேகமாக கைகளை வாய்மேல் வைத்து பொத்தி கொண்டவள் உவ என்று சத்தமிட்டாள். அரவிந்தன் கவனமும் வேகமாய் அவள் மேல்தான் சென்றது. சாந்த பிரகாஷ் வேகமாக புரிந்து கொண்டு, என்ன சாரு, திரும்ப வாந்தியா? வெயிட் வெயிட், பாரதி மேடம், இங்க பாத்ரூம் எங்க இருக்கு என்று வேகமாக கேட்க, பாரதி மிக வேகமாய் பானு என்றாள் பலத்த குரலில். ஒரு காட்டின் பின்னால் ஒளிந்தபடி உடம்பை வளைத்து நடக்கப் போவதை கவனித்துக் கொண்டு இருந்தவள் பாரதி அழைக்கவும் ஓடி வந்தாள். மேடம், முதல்ல இவங்கள பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போ. எஸ் மேடம். பானு ஆமோதிப்பதற்குள்ளாகவே மூடிய வாயை மீறிக்கொண்டு சில திவலைகள் தெரித்து சாருவின் மார்பில் பெட்டு கெட்ட வாடையும் வீச தொடங்கிவிட்டது. கமான், கோ பாஸ்ட். தப்பா எடுத்துக்காதீங்க, என் மனைவி இப்ப கன்சீவ் ஆகி இருக்கா, 3 மாசம் என்று விளக்கம் அளித்தபடியே பானுவோடு சாந்த பிரகாஷ் சாருவை பிடித்தபடி ஓடினான். ஒரு மரம் போல் நின்று பார்த்தபடியே இருந்த முத்துலட்சுமி மட்டும் நெருங்கி வந்து, பெட்டி திறந்துடுச்சா என்று ஹஸ்கி வாய்ஸில் கேட்டாள். அரவிந்தன் அடுத்த நொடி பெட்டி மீது பார்வையை பதித்தான். ஒட்டி கொண்டிருந்த மேல் மூடியும் அது படியும் பெட்டியின் மேல் பாகத்துக்கும் நடுவில் ஓர் எறும்பு புக முடிந்த அளவில் இடைவெளி உருவாக்கி இருந்தது. கமான் அரவிந்த், அந்த பானு திருட்டுத்தனமா பாக்குறது தெரிஞ்சுதான் அவளை கூப்பிட்டு பாத்ரூம் பக்கம் அனுப்புனேன். கமான், திறந்துட்ட மாதிரி தான் தெரியுது, ஓபன் பண்ணுங்க முதல்ல. படபடத்தாள் பாரதி. அரவிந்தனும் தொட்டு தூக்க முயன்றான். மேல்பாகம் ஓர் அங்குலம் வரை எம்பி அதற்கு மேல் எழும்பாமல் சிக்கி கொண்டது போல் நின்றது. திறந்துடுச்சு திறந்துடுச்சு என்று உற்சாகமானாள் பாரதி. அரவிந்தனிடமும் படபடப்பு. காதின் கிருதாவை ஒட்டி வியர்வை பாம்பு. அப்படியே பெரிதும் முயன்று திரும்ப எத்தனித்தான். இப்போது அங்கே அவர்கள் இருவரோடு முத்துலட்சுமி மட்டும்தான் இருந்தாள். அவளும் மிக நெருக்கமாக வந்து நின்று கொண்டாள். தம்பி, திறப்பா சீக்கிரம், அப்படி என்னதான் உள்ள இருக்குன்னு பார்த்துடுவோம் என்றாள். அரவிந்தனிடமும் அசுர பிரயாசை. திருப்புலியை கொண்டு நெம்பி அழுத்தம் கொடுக்கவும் இறுதியாக ஒருவித சத்தத்தோடு திறந்து கொண்டது. அடுத்த நொடி உள்ளே இருந்து ஒரு சிறு கருவண்டு ரொயிங் என்கிற சத்தத்துடன் பறந்து வெளியேறியது. உள்ளே காய்ந்த இலை சருகுகள், அதனுள் இருந்துதான் அந்த வண்டும் பறந்து சென்றது.
அது எப்படி காற்று கூட புக முடியாத அந்த பெட்டிக்குள் சென்றது அல்லது வாழ்ந்தது? தொடக்கமே வியப்பை தர அரவிந்தன் அந்த இலை சருகுகளை அள்ளி எடுத்தான். பாத்ரூமில் சாரு பெரிதாய் வாந்தி எடுத்து முடித்திருக்க சற்று தள்ளி நின்றபடி இருந்த பானுவின் முகத்தில் ஒரு இனம் புரியாத படபடப்பு. சரியாக பெட்டியை திறக்க போன அந்த நேரம் பார்த்துத்தானா இவளுக்கு வாந்தி வரணும்? அதற்கு என்னைத்தான் கூப்பிடணுமா? பானு அலமளப்போடு வெறித்தாள். சாந்த பிரகாஷ் தன் கர்ச்சீப்பால் அவள் முகத்தை துடைத்தபடி, நத்திங் டார்லிங், நல்லா இழுத்து மூச்சு விடு என்று சொன்னான். சாந்தா, ஐ வில் டேக் கேர். நீ போய் அந்த பெட்டியை பாரு, அது நம்ம பெட்டி. பாலா போன வாந்தி இப்பதான் எனக்கு வரணுமா? ஊ என்று திரும்ப எக்கியவள் சுதாரித்து, கோ மேன் என்று கத்தினாள். நோ ப்ராப்ளம், அவங்க என்ன ஓடியா போயிட போறாங்க, நீ முதல்ல ஃப்ரீ ஆகு என்றான் சாந்த பிரகாஷ். அப்ப நீங்க நல்லா ரெப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க என்ற பானு செல்ல முயன்றாள். அதுவரை நின்று பேசிக்கொண்டிருந்த சாருவிடம் சட்டென்று ஒரு கிளுகிளுப்பு. சாந்தா சாந்தா, சம்திங் ராங், எனக்கு தலை சுத்துது என்றபடியே அவன் மேல் விழுந்தாள். மேடம் ஹெல்ப் என்று விலகி போன பானுவை சாந்த பிரகாஷும் திரும்ப அழைத்தான். ஐயோ, என்னாச்சு? என்னன்னு தெரியல மேடம், மயக்கம் ஆயிட்டா. இப்படி ஆனா உடனடியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாரு டாக்டர் என்று அவளை தோளில் போட்டு தூக்கி கொண்டு சாந்த பிரகாஷ் அங்கிருந்து ஹால் நோக்கி செல்ல பானுவும் ஒரு கையால் பிடித்தபடி உடன் வந்தாள். ஹாலில் பெட்டி மூடப்பட்ட நிலையில் இருக்க அருகில் அந்த இலை சருகுகளும் இல்லை. என்னாச்சு? முதல்ல வாந்தி, இப்ப மயக்கம். நான் இம்மிடியட்டா டாக்டரை பார்க்கணும். ஐஎம் சாரி, நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். பை த பை, பெட்டியை திறந்துட்டீங்களா என்று தோளில் சாருபாலாவோடு அந்த நிலையிலும் கேட்டான் சாந்த பிரகாஷ். ஐ வில் ட்ரை, இன்னும் முழுசா திறக்கல. வாவ், என்ன ஒரு விபூதி வாசனை. எல்லாம் இதுல இருந்துதான் சார். உங்களை பிக் பண்ணி கேட்டுக்கிறேன், இதை எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க. நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேன். இங்கே இப்போ இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. நான் இப்போ போயிட்டு பிறகு வர்றேன் என்று அவளை சுமந்தபடியே வாசல் நோக்கி நடந்தான். அரவிந்தனும் உடன் சென்றான். மிஸ்டர் சாந்த பிரகாஷ், முதல்ல இவங்க உடம்ப கவனிங்க, இந்த பெட்டி பத்தின கவலையை விடுங்க என்று அவர்கள் இருவரும் செல்வதுதான் நல்லது என்பது போல நடந்து கொண்டான் அரவிந்த். வாசலில் நின்றபடி இருந்த வாடகைக்காரின் பின்னால் சாருவின் உடலை கிடத்தி அப்படியே ஏறிக்கொள்ள காரும் புறப்பட்டது. அந்த நொடி அப்பாடா என்று இருந்தது அரவிந்தனுக்கு. பானு பார்த்து கொண்டே இருந்தாள். அரவிந்தன் திரும்ப பெட்டியருகே வந்தான். பாரதி, நாம ரூமுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் என்றபடியே பெட்டியை ஒரே தூக்காக தூக்கினான். பானு முகத்தில் பலத்த ஏமாற்றம். பானு, நீ போய் உன் வேலையை பாரு, வாங்க அரவிந்தன் என்று பாரதியும் அங்கிருந்து அவள் அறை நோக்கி ஓடினாள். இவர்கள் திறந்து பார்த்து விட்டனர். உள்ளே மதிப்பு மிக்கதாய் ஏதோ இருக்கிறது. அதை யாரும் பார்ப்பதை பாரதி விரும்பவில்லை. இப்படி மளமளவென்று கணக்கு போட்ட பானுவிடம் பெரும் பரபரப்பு. முத்துலட்சுமியோ பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கொண்டிருந்தாள். இங்கே என்னதான் நடந்தது? இது விளக்கேற்றும் நேரம் இல்லையே. பானு சலனத்தோடு நடக்கையில் திரும்பவும் அவள் செல்போனில் அழைப்பொலி. அந்த டெல்லி ஜோசியர். பானு, என்னாச்சு? திறந்துட்டாங்களா? திறந்தாச்சு ஜி, ஆனா என்னாலதான் எதையும் பார்க்க முடியல. அந்த அரவிந்தனும் பாரதி மேடமும் ஏதோ பிளான் பண்றாங்க. இப்ப பார்த்து அந்த பெட்டி எங்க சொந்தம் தான் சொல்லிட்டு வந்தவங்களும் வாந்தி மயக்கம்னு வெளியே போயிட்டாங்க. அப்படியா? ஆமாம் ஜி, இப்ப கூட பெட்டியோட தனியா ரூமுக்குள்ள போயிட்டாங்க. உள்ள நிச்சயம் பெருசா ஏதோ இருக்கு ஜி. அதுல எது வேணா இருந்துட்டு போகட்டும். சொர்ணஜால மகாத்மியம்னு ஒரு ஏட்டுக்கட்டு நிச்சயம் இருக்கும். அது எனக்கு கிடைச்சா போதும். கூடவே திரிகால பலகனின்னு ஒரு ஏட்டுக்கட்டும் இருக்கும். இந்த ரெண்டும் எனக்கு கிடைச்சா நான் தான் இந்த உலகத்துல குபேரன். என்னென்னவோ சொல்றீங்க ஜி, எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் வர்றேன். அவங்கள எப்படி கட்டி போடுறேன்னு பாரு. டெல்லி ஜோசியர் நந்தாவின் குரல் அடங்கியது. பானுவிடமும் அதிர்வு. அறைக்குள் மீண்டும் பெட்டியை அரவிந்தன் திறந்து உள்ளே பார்த்தபோது அந்த ஜோதிடன் சொன்ன ஏட்டுக்கட்டுக்கள், அதன் நடுவில் அந்த லிங்கம், போகரின் அதே நீலகண்ட பாஷான லிங்கம். அன்று தீநாக்குகள் இடையே சுடப்பட்டு கொண்டிருந்த அந்த லிங்க உருவை பெரும் உலோக இடுக்கியால் இறுக்கி பிடித்து எல்லா பக்கங்களிலும் சம அளவு வெப்பம் படும்படி செய்வதில் செங்கான் மும்முரமாக இருந்தான். ஆலிமுத்து மாட்டுத்தோலாலான துருத்தியை கொண்டு காற்றை மடக்கி பிடித்து அது தீக்குழியில் சீறி வெளியேறும்படி செய்தபடி இருந்தான். இருவருக்கும் அந்த வெப்பம் மிதமானதாக இருந்தது.
இருவருக்குள்ளேயும் நம்மை செய்த கடவுளை நாமும் செய்கிறோம் என்றும் ஒரு எண்ணம். எப்போதும் இதுபோன்ற உக்கிரமான பணியின் போது பேசிக்கொண்டோ இல்லை பாடிக்கொண்டோ வேலை செய்தால் அலுப்போ களைப்போ தெரியாது. செங்கான், இந்த சாமி இப்ப நம்மள இந்த பாடுபடுது, ஆனாலும் நாளையில இருந்து இதுக்கு தினம் அபிஷேகமும் பூஜையும் தான் இல்லையா என்று ஆலிமுத்து ஆரம்பித்தான். பொறவு பூட்டி வைக்கவா சாமி, ஏத்தி கொண்டாடத்தானே. எம்மட்டோ சாமிகளை நாம செஞ்சிருந்தாலும் எனக்கு என்னவோ இந்த சாமி ரொம்ப விசேஷமா மனசுக்கு படுது. உனக்கு அப்படி எதுவும் தோணல் உண்டா? அவர்கள் இருவரும் தங்களுக்குள் தங்கள் பிராந்திய வழக்கில் பேசுகையில் ஒரு வகை உருமல் சத்தம் நடுவில் கேட்டது. காற்று துருத்திதான் சத்தமிடுகிறது என்று நினைத்து அதை நிறுத்தவும் மேலும் பெரும் சத்தம். இருவருமே ஒரு சேர திரும்பி குகை வாயிலில் பார்த்தபோது கொஞ்சம் திக்கென்றானது. இமைகள் இரண்டும் துடிப்புற்று விரிந்து அப்படியே நின்றும் போனது. அவர்கள் பார்த்த குகை வாயில் பரப்பில் ஒரு வரிப்புலி, பிளந்த வாயும் இளைக்கும் நாவும் வெறித்த விழிப்புமாய் அந்த புலி அவர்கள் இருவரையும் பார்த்தபடி நின்றது. செங்கானும் ஆலிமுத்துவும் விதிர்க்க தொடங்கிவிட்டனர். பாதுகாப்பான குகை, ஆபத்துக்கு இடமே இல்லை என்று புலிப்பாணி சொன்னதெல்லாம் பொய்யா? மனதுக்குள் கேள்வி ஓடினாலும் அருகில் இருந்த தீ கங்கும் அதில் கிடந்த கிடுக்கியின் நெருப்பு சிவப்பும் அவர்களுக்கு சற்று தைரியம் அளித்தன. ஆலிமுத்து மெல்ல அந்த இடுக்கியை கையில் எடுத்துக்கொண்டான். செங்கான் அருகில் கிடந்த கடப்பாரை ஒன்றை கையில் எடுத்தான். அவர்களை பார்த்தபடியே இருந்த புலி ஒரு செருமிய உருமலோடு தன் மூக்கை தன் நாவால் நக்கி விட்டு கொண்டு அவர்களை நெருங்க ஆரம்பித்தது. செங்கான், உனுப்பாயிரு, பாஞ்சிடுச்சுன்னா செருகிரு என்று முணுமுணுத்த ஆலிமுத்து இடுக்கியை தன் மார்புக்கு முன்னால் குத்தி விடுவது போல் பிடித்தான். அதன் சிவந்த நிறம் சாம்பல் தட்டி கருத்து புகை பிரிந்தபடி இருந்தது. அந்த புலி அவர்கள் எதிர்க்கப் போவதை லட்சியமே செய்யாமல் தொடர்ந்து முன்னால் வந்து லிங்கம் கிடக்கும் நெருப்பு குழிக்கு 2 அடி முன்னால் அப்படியே உட்கார்ந்தது. இருவருக்கும் அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்ன இது, குத்த வச்சிடுச்சு, குந்தி பாய போகுதா? ஆலிமுத்து சற்றே நடுங்கியபடி கேட்க, பாஞ்சாலும் பாயும், பொல்லாத புலி, வவுத்த பாரு, வர்த்தி கிடக்கு, எர சரியா கிடைக்கல போல இருக்கு என்றான் செங்கான். புலியிடம் சீரான சுவாச இழைப்பு, அதன் இயல்பான அசமந்த பார்வை சில நொடிகளிலேயே செங்கானுக்கும் ஆலிமுத்துவுக்கும் அதன் மேல் ஏற்பட்ட பயம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. ஒருவேளை இது இந்த குகைக்குத்தான் தலசாய வருமோ? அப்படித்தான் இப்பவும் வந்திருக்குதோ? ஒருவேளை கண்ணு தெரியாத கிழட்டு புலியோ, நம்மள தெரியலையோ? இப்படி இருவரும் தங்களுக்குள் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டே அந்த புலியை பார்த்தனர். அதனிடம் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் இருவருக்கும் என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. லிங்க உருவமோ ஒரு பக்கமாகவே வெந்து கொண்டிருந்தது. அந்த வேக்காட்டிற்கும் ஒரு அளவு உண்டு. மேலே மென் கருப்பு படரும் போது வெளியே எடுத்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் உள்ளே உள்ள மெழுகு உருக ஆரம்பித்து உருவம் பயப்படாமல் போய்விடும். அந்த கவலை வேறு இருவரையும் பற்றி கொண்டது. செங்கான், உருவம் நொறுங்க போகுது, மெழுகும் உருக போகுது. போகர் சாமி வந்து கேட்டா என்னத்த சொல்ல? அவர் சொன்ன உச்சி நேரத்துல தானே நம்ம மெழுகால உருவத்தை பிடிச்சோம். ஒருவேளை நேரம் தப்பிடுச்சோ? ஆலிமுத்து பதற்றமடைய தொடங்கினான். அப்போது புலியிடமும் ஒரு மாற்றம். அது திரும்ப எழுந்து நின்று இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வந்தது போலவே திரும்பி செல்ல தொடங்கியது. ஆலிமுத்துவுக்கும் செங்கானுக்கும் உயிர் மூச்சு சீரானது. அவர்களும் வேகமாக கிடுக்கியால் சிலையை பிடித்து தீக்குழியில் இருந்து வெளியே எடுத்து அருகில் உள்ள குகை பாறை மேல் வைத்தனர். மொத்த லிங்க உருவமும் வெப்ப புகையை உமிழ்ந்தபடி ஒரு புதிய காட்சியை கண்களுக்கு காட்டியது. அப்போது அதன் மேல் ஒரு மனித நிழல் படவும் திரும்பி பார்த்தனர். போகர் பிரான் நின்றிருந்தார். சாமி, வந்துட்டீங்களா? அதைத்தான் பார்க்கிறீங்களே, எதனால உங்க குரல்ல ஒரு நடுக்கம்? எல்லாம் நல்லபடியாகத்தானே சென்று கொண்டுள்ளது. போகர் இதமாக கேட்டபடியே ஆவி பறக்க காட்சி தரும் லிங்க சுதை உருவை பார்த்தார். முகத்தில் ஒருவித பூரிப்பு. சரியா கேட்டீங்க சாமி, இந்த குகைக்குள்ள எந்த ஆபத்துக்கும் இடமில்லைன்னு புலிப்பாணி சொல்லி இருந்தாரு. ஆனா நாங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காதபடி ஒரு புலியே உள்ள வந்து உட்கார்ந்துடுச்சு சாமி. அப்படியா? என்ன சாமி அப்படியான்னு சாதாரணமா கேக்குறீங்க? நல்ல பசிச்ச புலி பாஞ்சிருந்தா அவ்வளவுதான். அதை எதிர்த்து போரிட்டீர்களா? போரா, ஒடுங்கி போயிட்டோம் சாமி.
நல்ல வேளை உட்கார்ந்து தீக்குழிக்குள்ள வெந்துகிட்டு இருக்க இந்த லிங்க சுதைய பார்த்துட்டு எங்களை எதுவும் பண்ணாம திரும்பி போயிடுச்சு. போகர் அதை கேட்டு சிரித்தபடியே லிங்க சுதையை நெருங்கி உற்று பார்த்தார். என்ன சாமி, எதுவும் சொல்லாம சுதைய பாக்குறீங்க? அச்சம் வேண்டாம் உங்களுக்கு. அந்த புலி எதுவும் செய்யாது. அது என்னை காண வேண்டி வந்திருக்கும். நான் இல்லாததால் திரும்பி சென்றிருக்கும் என்றார். உங்களுக்கு அது பழக்கமா இருக்கிறதால அதை எப்படி சாமி நாங்க பயம் இல்லாம பார்க்க முடியும்? புலி எப்பவும் புலிதானே. பசிச்சா புள்ளையா தினும். மாமிசம் தானே அதோட ஆகாரம். நீங்கள் சொல்றதும் உண்மைதான், நான் சொல்வதும் உண்மைதான். சுருக்கமா சொல்லிடுறேன். பார்த்திபன் என்று உங்களை போல ஒரு இளைஞன், கொங்கண சித்தரின் சீடர்கள்ல ஒருவன். அஷ்டமா சித்திகளை அடைகிறதுக்காகவே கொங்கணரிடம் வந்தவன். அவன் அஷ்டமா சித்திகளில் 6வது சித்திதான் பரகாய பிரவேசம். அதாவது கூடு விட்டு கூடு பாய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வித்தைய சரியா கற்காம ஒரு இறந்த புலியோட உடம்புக்குள்ள புகுந்துட்ட பார்த்திபனால திரும்ப வெளியே வர முடியல. பாவம், உடலால புலியாகவும் உள்ளத்தால மனிதனாகவும் இந்த கன்னிவாடி மலைக்காட்டுல வலம் வந்துகிட்டு இருக்கிறான். அவ்வப்போது இங்கேயும் வருவான். அப்படித்தான் இப்போதும் வந்து சென்றிருக்கிறான். மற்றபடி அவன் மிக நல்லவன், நீங்கள் அச்சப்படாதீர்கள். போகர் சொல்லவே இருவரிடமும் பிரமிப்பு. சொல்லி முடிக்கவும் அதன் உச்சத்தில் இருந்தனர் இருவரும். என்ன பேச்சை காணோம்? இதை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டீர்கள் அல்லவா? எப்படி சாமி கற்பனை செய்ய முடியும்? ஆனாலும் எங்க பாட்டிமார்கள் சொல்ற கதைகள்ல கூட இப்படி ஒரு விஷயத்த நாங்க கேட்டிருக்கிறோம். விக்ரமாதித்தன் கதையிலன்னு நினைக்கிறேன். இது எப்படி சாமி சாத்தியம்? உயிருங்கிறது நம்ம உடல்ல எங்க இருக்குன்னே தெரியாத நிலையில அதை எப்படி நம்ம விருப்பத்துக்கு ஆட்டி வைக்க முடியும்? இந்த உலகத்துல உள்ள எந்த உயிரினத்தாலையும் முடியாது. மேலான பிறப்பு எனப்படும் மனிதர்களாலையும் முடியாது. ஆனால் மனிதத்துல இருந்து சித்தத்துக்கு மாறிட்ட சித்தர்களுக்கு இது ரொம்பவே சாதாரண விஷயம். அது எப்படி சாமி? 2 சொற்களை கொண்டு அது எப்படி என்று கேட்டுவிட்டீர்கள். இங்கே இப்படி கேட்பது மிக சுலபம். இதை நம்ப மறுப்பது அதைவிட சுலபம். ஆனா எப்படி என்று விளக்குவதுதான் இந்த உலகத்திலேயே கடினமான செயல் என்றார் போகர். அப்படின்னா நீங்க எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? சொன்னாலும் உங்களுக்கு புரிய வேண்டுமே. புரிகிற மாதிரி தான் சொல்லுங்களேன் சாமி. வேண்டாம், உங்க வாழ்க்கையோட திசை மாறி போயிடும். ஒரு சித்த ரகசியத்தை இன்னொரு சித்தனாலதான் உணர முடியும். நீங்க கர்ம பிறப்பெடுத்து விட்டவங்க, அறுசுவை உணவை உண்டு உடம்போட கட்டுப்பாட்டுல உங்களை வச்சிருக்கிறவங்க. சித்தனோ தன் கட்டுப்பாட்டில் உடலை வைத்திருப்பவன். எனவே இந்த பேச்சை இப்படியே விட்டுவிடுங்கள். நமது விஷயத்துக்கு வருவோமா? போகரின் பதில் இருவருக்கும் ஏமாற்றத்தை கொடுத்தது. மௌனம் சுமந்து வெறித்தனர். ஏமாற்றமா இருக்கா? ஆமா சாமி, முதல்ல பிரமிப்பு, இப்ப ஏமாற்றம். எல்லாம் போக போக சரியா போகும். லிங்க சுதை தயாராகி விட்டது போல் தெரிகிறதே என்றார் போகர். ஆமா சாமி, பாசான கலவை வந்தா அதை காய்ச்சி உருக்கி இதன் உள்ள விட்டாச்சுன்னா பாசான லிங்க உருவம் தயாரா வந்துடும். அதற்காக நவமரை நான் இங்கே வர பணித்துள்ளேன். புலிப்பாணி அழைத்து வந்தபடி உள்ளான். சிறிது நேரத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள் என்றார் போகர். நவமர் என்றால் அது யாரு? நவமர் என்றால் மொத்தம் 9 பேர். 9 பேர் இப்போது இங்கே எதற்கு சாமி? அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு பாசானம் இருக்கிறது. அவர்களை நான் பல தகுதிகளின் அடிப்படையில் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். அவர்கள் வசமுள்ள பாசானத்தை ஒன்றாக கலந்தே முதலில் இந்த லிங்க உருவச் சிலையை செய்ய போகிறோம். அதாவது முதலில் பிதா, பிறகே புத்திரன். 9 பாசானமும் ஒருவரிடமே இருக்கக்கூடாதா சாமி? எதுக்காக 9 பேரு? சரியான கேள்விதான். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் பஞ்சபூதங்கள், தாதுக்கள், தாவரங்கள், உயிரினங்கள் என்பவற்றில் அசையும் உயிரினத்துக்கே வாழ்க்கை என்கிற ஒன்று உருவாகிறது. அதில் மனித இனத்திற்கு மட்டுமே காலம் என்பதும் உருவாகி தன்னை அறிவது முதல் சகலத்தையும் அறிவது என்பதும் சாத்தியமாகிறது. இந்த மனிதன் கூட 120 வருட காலம் எனும் அளவுக்கு விரிந்து சுருங்கும் உடல் கூறு கொண்ட ஒருவனை. அதற்கு மேல் வாழ்வது என்பது இவர்களில் சித்த நிலை அடைந்தவர்க்கே சாத்தியம். சித்தனுக்கு கூட உடல் என்பது விரிந்து சுருங்கும் ஒன்றுதான். ஆனால் மனிதர்களைப் போல அல்லாமல் அவரவர் யோக சக்திக்கு ஏற்ப
300 ஆண்டு 400 ஆண்டு என்று மாறுபாடுகள் கொண்டதாகும். மொத்தத்தில் எவராக இருந்தாலும் இந்த பூமியில் மாற்றங்களை சந்தித்து தன் நிலையை இழந்தே தீர வேண்டும். இந்த மாற்றத்தை தடுத்து அழியாத தன்மை அளிப்பதுதான் அமுதம். இந்த அமுதத்தின் மறுபக்கமே விஷம் எனப்படும் பாசானம். போகர் பிரான் அந்த குகையில் வழக்கமாய் அமர்ந்து தியானம் செய்யும் இடத்தில் அமர்ந்தவராக அடர்த்தியாய் ஒரு விஷயத்தை கூறி அமுதத்திடமும் பாசானத்திடமும் வந்து நின்றார். சாமி, இப்படி நீங்க சொன்னா எப்படி? எங்களுக்கு எதுவுமே புரியல. தப்பா எடுத்துக்காம புரியும்படி சொல்லுங்களேன். அவர்கள் குலைந்தனர். போகர் சிரித்தார். நான் சுருக்கமாக சொன்னால் உங்கள் தரப்பில் கேள்விகள் மிகுதியாக இருக்கும். அதற்கு இடம் தராமல் விவரமாக சொன்னேன் என்றார். போகட்டும், இப்போது நான் சொல்வது புரிகிறதா என்று பாருங்கள். மனிதனின் ஆயுள் 120 வருட காலம். சித்தனின் ஆயுள் அதிகபட்சமாய் மனிதனைப் போல 4 மடங்கு அதிக காலம். இந்த ஆயுள் காலத்தில் இரு தரப்புக்குமே உடம்பின் திசு மாற்றம் தவிர்க்க முடியாத ஒன்று. அமுதம் என்னும் ஒன்று இந்த திசு மாற்றத்தை தடுத்து நிறுத்தி திசுவை உறுதிப்படுத்திவிடும். பாஷாணமோ இந்த திசுவையே அழித்து அதன் உட்கூறினை உடைத்து நொறுக்கிவிடும். இந்த மட்டில் 64 வகை பாஷாணங்கள் உள்ளன. இதில் 9 தான் பிரதான பாஷாணம். அதே சமயம் இந்த பாசானங்களையும் இதன் ஆற்றலையும் புரிந்து கொண்டு சேர்க்கின்ற விதத்தில் சேர்த்து இதோடு பஞ்சபூதங்களையும் சேர்க்கும் போது இதுவே அமுதமாகவும் ஆகிவிடுகிறது. இப்போது நான் சொன்னது புரிகிறதா? இப்போது கூட ஓரளவுக்குத்தான் புரிகிறது சுவாமி. சரி, இன்னமும் சுருக்கமாய் மிக பாமரமாய் சொல்கிறேன். ஒரு மாம்பழம் பழுத்து உண்ண தயாராக இருக்கிறது. வாசமும் வீசுகிறது. இதை அமுதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி சாமி, இதே பழம் அழுகி போய் நாற்றம் எடுக்கும் போது இந்த பழம் பாஷாணமாகி விடுகிறது. இப்போது புரிகிறதா? புரிகிறது சாமி. அமுதமும் நஞ்சும் ஒன்றுதான். அமுதமே நஞ்சாகிறது என்றான் ஆலிமுத்து. மிகச் சரிதான். அமுதம் நஞ்சாவது சுலபம். ஆனால் நஞ்சு அமுதமாவது சாத்தியமா? அதாவது அழுகிய பழம் திரும்ப அழுகாத நிலையை அடைவதை சொல்றீங்களா சாமி? ஆம், நான் அதற்குத்தான் முயல்கிறேன் என்றார் போகர். முடியுமா சாமி? முடியும். எல்லாமே ஒரு வட்ட சுழற்சி தான். முன்னோக்கிய சுழற்சியை அப்படியே மாற்றிவிட வேண்டும். போகர் இப்படி பாஷாணம் குறித்தும் அமுதம் குறித்தும் பேசியபடி இருக்க அங்கே நவமரும் குகை வாசலில் ஒட்டுமொத்தமாய் வந்து நின்றனர். அவர்களில் 2 பேரால் நிற்க முடியவில்லை. குகை வாயிலில் பெருமூச்சோடு உட்கார்ந்து விட்டனர். மற்றவர்கள் எப்போதையும் விட தெம்பாகவும் தெளிவாகவும் காட்சியளித்தனர். அவர்கள் தோள்களில் ஒரு மூங்கில் கூடை, அதில் அவரவருக்கான பாஷாணங்கள். போகர் அவர்களை வரவேற்றார். இன்று அந்த நீலகண்ட பாஷாண லிங்கம் மேல் சாற்றியிருந்த சந்தனமும் அந்த சந்தனம் மேல் வைத்திருந்த குங்குமமும் ஏதோ சில மணி நேரத்திற்கு முன்பு வைத்தது போல லேசான ஈரத்தோடு இருந்தன. அரவிந்தன் அதை மெல்ல தொட்டு தூக்கினான். அப்போது யதார்த்தமாக பூஜை அறையில் கற்பூர ஆரத்தியை காட்டிய நிலையில் அந்த கற்பூர தட்டோடு உள்ளே வந்த முத்துலட்சுமி கற்பூர தட்டோடு அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். அந்த சூழலில் விபூதியோடு ஒரு வகை மூலிகை கலந்த மிக இதமான வாசம் வேறு. பாரதியும் படபடப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தன் தான் பிடித்தபடி இருந்த லிங்கத்தை எங்கே வைப்பது என்று பார்த்து அறையின் அருகில் தரை மேல் முதலில் வைத்தான். அடுத்த நொடி திறந்திருந்த அறை ஜன்னல் வழியாக மேகம் விலகிய நிலையில் சூரியனின் கதிர் ஊடுருவி கச்சிதமாய் அந்த சிலை மேல் விழுந்தது. முத்துலட்சுமி பிரமிப்பிலிருந்து விடுபட்டவளாக, நான் சொல்லல, அதே லிங்கம்தான், இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதே லிங்கம் என்று தன் கைவசம் இருந்த கற்பூரத்தை காட்டி லிங்கம் முன் அந்த தட்டை வைத்தாள். அரவிந்தன் தொடர்ந்து பெட்டியின் உட்புறம் பார்த்தான். ஏராளமான காய்ந்த வில்வ இலைகள், அதன் நடுவில் ஏட்டுக்கட்டுகள், 1 2 3 4 5 6 என்று கட்டுகள். அது போக ஒரு நீல உரை கொண்ட அகண்ட டைரி. டைரியின் மேல் 1932 என்கிற வருட குறிப்பு. உள்ளே முதல் பக்கத்தில் பிரம்மாண்ட ராஜ உடையார் என்கிற கையெழுத்து. அதன் மற்ற பக்கங்களை விசிறுவது போல ஒரு புரட்டு புரட்டினான் அரவிந்தன். எல்லா பக்கங்களிலும் அழகிய கையெழுத்தில் அன்றைய நாள் குறிப்பு. சில பக்கங்களில் சில வரைபடங்கள்.
பார்த்தவரை அப்போதைக்கு போதும் என்று டைரியை வைத்துவிட்டு உள்ளே இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்த்தான். ஒரு சிறிய கட்டை செருப்பு, அதன் பின் ஒரு சிறு கைக்குள் அடங்கி விடுகிற மரப்பெட்டி. அதை திறந்தால் உள்ளே கருப்பாய் கோழி உருண்டை போல் 5 ரசமணி உருண்டைகள், சிறியதாய் ஒரு சான் நீளத்துக்கு ஒரு வேல், அதோடு உத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, பவள மாலை என்று 3 மாலைகள், சிறியதாய் ஒரு டப்பி, அநேகமாய் வெள்ளி டப்பியாகத்தான் இருக்க வேண்டும். அதை திறக்க முனைந்த போது அது முடியாதது போல் தோன்றியது. நெடு நாட்கள் திறக்காததால் இறுகிவிட்டிருந்தது. பாரதி அந்த பொருட்கள் அவ்வளவையும் ஏதோ தொடக்கூடாத ஒன்றை தொட்டு எடுப்பது போல எடுத்து பார்த்தாள். குறிப்பாய் ஏட்டுக்கட்டுகள். கட்டின் மேல் உள்ள மரப்பட்டையில் எழுத்துக்கள் ஊசி கொண்டு செதுக்கியது போல் எழுதப்பட்டிருந்தன. ஒன்றில் சொர்ணஜால மகாத்மியம் என்று இருந்தது, 2வதில் திரிகால பலகனி என்றிருந்தது, 3வதில் தசாபுக்தி பலன் என்றும், 4இல் வனமகோத்சவம் என்றும், 5இல் கருட பார்வை என்றும் இருந்தது. 6வதில் ருணரண விமோசனம் என்னும் எழுத்துக்கள். அவ்வளவும் சித்தர்கள் எழுதின ஏடுங்க, ஒவ்வொன்றுமே பொக்கிசம், இதையெல்லாம் பார்க்கவே கொடுத்து வச்சிருக்கணும் என்ற முத்துலட்சுமி பாரதி பார்த்துவிட்டு வைத்த கட்டுகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள். பெட்டியின் உள்ளே இனி ஏதும் இல்லை, எல்லாமே வெளியே வந்து கிடந்தது. அப்படியே பாரதியை ஏறிட்டான். அவன் என்ன நினைக்கிறான் என்றே தெரியவில்லை. பாரதியும் அதே போலத்தான் பார்த்தாள். அப்போது முத்துலட்சுமி அந்த ரசமணி உள்ள மரப்பெட்டியை எடுத்து ரசமணிகளை உள்ளங்கையில் கொட்டி அதை உற்று பார்க்கலானாள். அந்த நொடி அவள் உடலில் ஒரு புது தெம்பு, மொத்த உடம்பெங்கும் சிற்றெரும்புகள் ஊறுவது போல ஒரு சன்னமான கிளர்ச்சி. அதை கவனித்த பாரதி, பாட்டி, அதை அந்த பெட்டியில போட்டு கீழே வை, என்ன ஏதுன்னு தெரியாம எதையும் தொட வேண்டாம் என்றாள். பாரதி, இதுல பயமுத்துற விஷயங்கள் எதுவும் இல்லை, அவ்வளவும் உன் பாட்டி சொன்ன மாதிரி பொக்கிசங்கள் தான். நமக்கு தெரிஞ்ச இது பல வருஷமா பூட்டியே இருந்த ஒரு பெட்டி. அப்படி ஒரு பெட்டியை திறந்தா கெட்ட வாடை தானே அடிக்கும். ஆனா இங்க பாரு, என்ன ஒரு வாசம். இன்ஃபேக்ட் எனக்கு லேசா தலைவலி இருந்தது. நான் அதை பெருசுபடுத்திக்காம சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன். இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா இந்த டைரியை படிக்கணும். இது யாருக்கு சொந்தமோ அவர் எழுதினது. இப்படி சொன்ன அரவிந்தனுக்கு என்ன பதில் சொல்வது என்று பாரதிக்கு தெரியவில்லை. என்ன யோசனை பாரதி? இல்ல, இதுல ஏதோ மருந்து இருக்கலாம்னு சொன்னீங்களே. ஆமா, ஆனா இதுல இப்ப மருந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த ஏட்டுல இருக்கலாம்ங்கிற மாதிரி தோணுது என்றபடியே ருணரண விமோசனம் என்கிற ஏட்டை கையில் எடுத்தான் அரவிந்தன். அரவிந்தன், இதை முதல்ல படிச்சு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு மூலிகைகளை தேடி அலையிறதெல்லாம் இப்ப யாருக்கு நேரம் இருக்கு? இதை என்னால ஒத்துக்கவும் முடியல அரவிந்த், மறுக்கவும் முடியல. பிராக்டிக்கலா இதெல்லாம் சரியா வராது. அதனால இது எதுவும் நமக்கு தேவையில்லை. தேடி வந்த அந்த யுஎஸ் ஜோடி கிட்ட கொடுத்துடுவோம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும். என்ன சொல்றீங்க? உன்னோட விருப்பம் தான் பாரதி. ஆனா பழனி சித்தர் சொன்னபடிதான் எல்லாமே நடந்திருக்கு. அதன்படி பார்த்தா உன் அப்பா குணமடையணும். அது இந்த பெட்டியால தான் நடக்கணும். போதும் அரவிந்தன், இந்த பெட்டி மேல ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருந்தது. இப்ப அது என் வரையில தீர்ந்து போச்சு. இதை உங்களை போல பொக்கிசம் புடலங்காயின்னு நான் சொல்ல போறதில்லை. இது எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். பாரதியோட அலட்சியமான பேச்சு முத்துலட்சுமிக்கும் கோபத்தை வரவழைத்தது. பாரதி, நீ நல்ல பொண்ணுதான். ஆனா பிடிவாதமா நீ சில நேரம் நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு உன் அப்பன் ஞாபகம் தாண்டி வருது. அவனும் இப்படித்தான். நீ எதுல அவனை கொண்டு இருக்கியோ இல்லையோ, பிடிவாதத்துல தான் நினைக்கிறதா சரிங்கிறதுல அப்படியே அவனை தாண்டி நீ கொண்டிருக்க. இதோட மதிப்பு உனக்கு தெரியல. உன்னை சொல்லி குத்தமும் இல்லை, உன் வயசு அப்படி. நீ வளர்ந்த விதமும் ஒரு காரணம். முதல் தடவையா முத்துலட்சுமி சீறினாள். பாரதிக்கே அது ஆச்சரியம்தான். அப்போது நான் வரலாமா என்றொரு குரல். திரும்பி பார்த்தபோது அரை வாசலுக்கு அப்பால் அந்த டெல்லி ஜோசியர் நந்தா, கூடவே மருதமுத்து. அவரை பார்க்கவுமே வேக வேகமாக அவரை நோக்கி நடந்தாள் பாரதி. நெருங்கி வந்தவளிடம், அம்மா சொல்ல சொல்ல கேட்காம வந்துட்டாருமா என்றான் மருதமுத்து. ஹாலில் பானுவும் வந்து நின்றிருந்தாள். என்ன சார் விஷயம்? எதுக்கு இப்படி விடாம துரத்துறீங்க? பாரதி காட்டமாக கேட்கவும், கோபப்பட வேண்டாம் மேடம், நீங்க அந்த பெட்டியை திறந்துட்ட விஷயம் எனக்கு தெரியும். அதுலதான் உங்க அப்பாவுக்கு மருந்து இருக்குன்னு நான் நேத்து கூட சொன்னேன். இப்பவும் சொல்றேன், கொஞ்சம் ஜல்தியா செயல்பட்டா நிச்சயம் உங்க அப்பா பொழைச்சுக்குவாரு. அவர் ஜாதகம் எனக்கு தெரியும்.
நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ப்ளீஸ். ஜோதிடரிடம் உச்சபட்ச கெஞ்சல். அது சரி, பெட்டியை நாங்க திறந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இப்ப எதுக்கு? டைம் இல்லை மேடம். உங்க அப்பாவுக்கு இப்ப ஓடிட்டு இருக்கிற நட்சத்திரத்துல தான் நல்லது செய்ய முடியும். சில மணி நேரத்துல அடுத்த நட்சத்திரம் வந்துடுது. அது ஹெல்ப் பண்ணாது. இதெல்லாமே ஹம்பக். நட்சத்திரம், நல்ல நேரம், கெட்ட நேரம், இது எல்லாமே சும்மா. புத்தியில தெளிவு இருந்தா எல்லா நேரமும் எல்லா காலமும் நல்ல நேரம்தான். அப்ப உங்களால உங்க அப்பாவை ஏன் எதுவும் செய்ய முடியல? இது என்ன பேச்சு ஜோசியர? எல்லா முயற்சியும் நடந்துகிட்டு தானே இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? MP சார் இப்ப கிட்டத்தட்ட டெட் பாடி, இன்னும் டிக்ளர் தான் பண்ணல. ஜோதிடரோட பதில் முன் ஒரு வினாடி பாரதி மடங்கி தேங்கினாள். அரவிந்தன் குறுக்கிட தொடங்கினான். உள்ளிருந்து அங்கு வந்தவன், மிஸ்டர் ஜோசியர், பெட்டியில மருந்துன்னு ஒண்ணு தனியா இருக்கிற மாதிரியே தெரியல. எல்லாமே ஏடுகள், அப்புறம் ஒரு சிவலிங்கம், கட்டச்செருப்பு, காஞ்ச வில்வ இலைகள், இவ்வளவுதான் என்றான். இல்ல, இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கணுமே. அப்படி எதுவும் இல்லை. நீங்க என்ன சூரணம், பஸ்பம் இப்படி ஏதாவது சொல்றீங்களா? அரவிந்தன் கேட்க, முத்துலட்சுமி அந்த ரசமணிகள் கொண்ட பெட்டியோடு கையில் 5 ரசமணி உருண்டைகளை வைத்துக் கொண்டும் வந்தவளாய், தம்பி, இதுவும் பெட்டியில தானே இருந்துச்சு, இதை விட்டுட்டீங்களே என்றாள். அடுத்த நொடி ஆவேசமாய் முத்துலட்சுமி கையில் இருந்த ரசமணி உருண்டைகளை பறித்த ஜோதிடர் நந்தா அதை உற்று பார்த்தபடியே, இதுதான் அந்த மருந்து, என் கூட வாங்க, வந்து நடக்க போற அதிசயத்தை பாருங்க என்று அதோடு புறப்பட பார்த்தவரை பாரதி பலமான குரலில் தடுத்து நிறுத்தினாள். மிஸ்டர் நந்தா, ஸ்டாப் இட். அத முதல்ல இப்படி கொடுங்க. என்ன இது இன்டீசென்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு? இது ஏதோ கோலி மாதிரி இருக்கு, இத போய் மருந்துங்கிறீங்க? ஐயோ மேடம், இது ரசமணி. இதை இடுப்பு கிட்ட வச்சா இதுல இருந்து உருவாகிற ரேடியேஷன் தொப்புள் வழியா போய் டோட்டல் பாடி முழுக்க பரவும். உடம்புல பிரதான நாடின்னு 7 நாடி இருக்கு. அதுல ஒவ்வொரு நாடி அடங்கிக்கிட்டே போறதைத்தான் சாவ நோக்கி போறதா சொல்லுவாங்க. இது நாடிகளை அடங்க விடாது. கொஞ்சம் கொஞ்சமா இது ரத்த ஓட்டத்தையும் தூண்டும். அப்ப நாம வெளியே இருந்து கொடுக்கிற மருந்து ரத்தத்துல கலந்து ஓடி உயிரையும் காப்பாத்தும். இதால மட்டும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது, ஆனா இதால உயிர் அடங்கிடாம தடுக்க முடியும். அப்படின்னா ஏன் மெடிக்கல் ரிசர்ச்லயோ இல்ல சயின்ஸ்லயோ இப்படி ஒரு விஷயமே இல்ல? இது முழுக்க முழுக்க சித்த விஞ்ஞானம் மேடம். பை த பை, உங்ககிட்ட இனி பேசி நேரத்தை வீணடிக்க நான் தயார் இல்லை. உங்க அப்பா பிழைப்பார். பிழைச்சா நீங்க என் கூட பேசுங்க, இல்லையா செருப்பால கூட அடிங்க, வாங்கிக்கிறேன். நான் இப்ப கிளம்புறேன். ஜோதிடர் நந்தா அந்த ரசமணிகளோடு புயல் போல புறப்பட்டார். அரவிந்தனும் பாரதியிடம், கமான் பாரதி, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பார்ப்போமே என்றவன் ஓடி சென்று பெட்டிக்குள் திரும்ப எல்லாவற்றையும் வைத்து மூடியவன் ஞாபகமாக திருப்புலியால் உள் பாகம் தட்டும் வரை திருகி மூடினான். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.